சொன்னதே அப்படிதான் இருந்துச்சு. ஆமா, எப்ப கடையை சாத்தலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே இருக்கிறது இது எப்படியாவது இதை வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கண்டினியூ, ஷோ மஸ்ட் மூவ் ஆன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதான் லைக் எவ்வளவு பாடுபடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். இத்தனைக்கும் அதெல்லாம் காமிக்கலன்னு நினைக்கிறேன். லைவ்ல யாராவது பாத்தீங்களா? போன வாரம் அவர் வந்து எல்லாரையும் லிவிங் ரூம்ல வச்சு இந்த ஷோவை ஒழுங்கா நடத்துங்க, வித்மீறல் பண்ணாதீங்கன்னு சொன்ன அந்த அந்த ஸ்பீச் யாராவது நான் பார்த்தேன். ஓகே ஓகே, என்ன சொன்னாரு அதுல? இங்க என்ன சொன்னாரோ அதே தான் சொன்னாரு. எல்லாரும் தனித்தனியா கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு என்ன சொன்னாரோ அதே தான் சொன்னார். யார் அது? இந்த ஷோ வந்து ஏற்கனவே போரிங்கா போயிட்டு இருக்குன்னு வேற ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப பங்கம் பா. ஃபர்ஸ்ட் சீசன் பா, எல்லா சீசனும் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் லிட்டரலி தி வர்ஸ்ட் சீசன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கண்டஸ்டன்ஸும் மோசம், டாஸ்க்கும் கேவலமா இருக்கு, டிஆர்பி கேவலமா இருக்கு, ஹோஸ்ட் பண்றது கன்றாவியா இருக்கு. லைக் எதுவுமே across all languages Big Boss அந்த அளவுக்கு அது worst season. லைக் இந்த பிக் பாஸ்க்கான ஒரு இன்டெகிரிட்டி, அந்த ஒரு மரியாதையே போச்சு. அவங்க ஹோஸ்டையும் மதிக்கிறது இல்ல, பிக் பாஸையும் மதிக்கிறது இல்ல, யாரையும் மதிக்கிறது. ஹோஸ்ட் மதிக்கிற மாதிரி நடந்துக்கிற மாட்டாரு, அதனால தான் மதிக்கிறது இல்ல. அது அவர் தப்பு தான். எக்ஸாக்ட்லி, அது கரெக்ட். அவர் வந்து கேட்டிருக்கணும். அவங்க முதல் வாட்டி மதிக்காத போதே எல்லாமே முதல் வாட்டி கேட்காம தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதும். இந்த வாரம் வருவாரு, வந்துட்டு மாயா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க, ஏன் மத்தவங்க எல்லாம் பண்ணலன்னு சொல்ல போறாரு 100%. மறுபடியும் இன்னும் இந்த வாரம் மறுபடியும் இப்படி பேசினாருன்னா இன்னும் கழுவி தான் ஊற்றுவாங்க. அவர் என்ன அவரோட பிஆர் பார்க்கவே மாட்டாங்கன்னு தெரியல. இவ்வளோ ஒஸ்டா எல்லாமே அவரை இது பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படியும் அவர் பண்றது கரெக்டா நினைச்சு பண்றாரான்னு தெரியல. ஹலோ, சொல்லுங்க. என்ன ப்ரோ, பிக் பாஸே காரி துப்பிட்டாரு. எப்பயோ துப்பிருக்க வேண்டியது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டா துப்பிருக்காரு. இல்ல ப்ரோ, வீக்கெண்ட் தானே சொல்லுவாரு, பிக் பாஸ் நீங்க வந்து திட்டிட்டீங்க மாயாவை, சாரி கேளுங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாரு ஹோஸ்ட். நானே பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா 100%. அவரே வந்து இல்ல ப்ரோ, அடுத்து இதை மறந்துட்டீங்களே, பிக் பாஸ பார்த்தாலே எங்களுக்கு பயமா இருக்கு, என்னன்னா பண்ணிடுவாரு. அதை சொல்லுங்க, அதை சொல்லிட்டு தான் நீங்க ரெட் கார்டு கொடுக்கணும். சேஃப்டி இல்ல பென் சேஃப்டி இல்ல. யார் கேமரா வச்சு பாக்குறாரு. இல்ல இதை கேளுங்க, அடுத்து கேமரா வச்சு பாக்குறாரு. அதான் அது என்ன சொல்லுவாருன்னா, யாரு தப்பு பண்ணாலும் கேட்கணும். மியூட் பண்ணுங்கப்பா, எக்கோ அடிக்குது. யாரு தப்பு பண்ணாலும் கேட்கணும், அது நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி சொல்லிட்டு பிக் பாஸ் கணக்கு இதுல புரியல. ரவினா தவிர மத்தது எல்லாருமே என்னது இல்ல ப்ரோ, நீங்க ஆக்சுவலா இது ஆரம்பிச்சது ரவினா தானே அந்த அழுகுனி ஆட்டத்தை? இல்ல, அதாவது அவ மட்டும் தான் ஒழுங்கா ஆடி இருக்கா. அவ காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டா மணிக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம். ஓகேவா, அது இல்ல அவ கொடுத்தது கரெக்ட் ஆக்சுவலி. சரியா, அவ என்ன இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஓகே, அவ வந்து தப்பு பண்ணத சரியான ரூல்ஸ் படி கரெக்டா கொடுத்துட்டான். அவன் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் மொத்த காசையும் தூக்கி கொண்டு போய் வச்சுட்டான். அவளோட ஸ்ட்ராட்டஜியை ரூல்ஸ்க்குள்ள ஃபாலோ பண்ணிருக்கா, ரூல்ஸ்க்குள்ள பண்ணிட்டாவ. அதான் அவளுக்கு அவ்வளோலாம் தெரியாது, மொத்தமா கொடுத்துட்டா, அது அப்படியே வந்துருச்சு. இன்னைக்கு கூல் சுரேஷ் எடி குதிக்கிறதுக்கு பார்த்தாரு, அதை பாத்தீங்களா? அந்த ப்ரோமோ வந்தோடனே ஓட்ஸ் அதிகமாயிடுச்சு அவருக்கு. எல்லாம் ஒரு விளையாட்டு. யாராவது கதறி நான் வெளில போறேன்னு சொன்னா அவங்களதான் பிடிச்சி உள்ள உட்காருறாங்க. ஆமா, கூல் சுரேஷ் தவி போகட்டும் தான் ஒரு நல்ல சீன் கிடைச்சிருக்கும். தவ முடியல அவரால், அது அப்புறம் மேல ஏற முடியல அவரால், அதனால இறங்கி விட்டாரு. ப்ரோ, கதா திறந்து வேகமா ஒரு ஏணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்லன்றேன். கஷ்டப்படுறாங்க. இனிமேல்ட்டு பிக் பாஸ் நடக்கிற மாதிரி இருந்தா, இனிமேல்ட்டு யாராவது போறேன்னு சொன்னா டோரை திறந்து விட்டுறணும்ன்றேன்.
இல்ல முதல் நாளே திறந்து விட்டுறணும். முதல் வாட்டி சொல்லும் போது இல்ல திறந்து விட்டு மூடவே கூடாது. போயே தீருன்னு சொல்லணும். எப்படின்னா இப்போ அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அத்தனை பேர் அல்வா மாதிரி குடுக்குறாங்க. சும்மா உள்ள வந்துட்டு அழுதுகின்னு ஃபேமிலியை மிஸ் பண்றேன், இதை மிஸ் பண்றேன், அதை மிஸ் பண்றேன், அப்புறம் எதுக்கு வரணும்? இல்ல அந்த கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர மாட்டேங்குது. அதுதான் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லா ஆங்கிள் பார்த்தாலும் வர மாட்டேங்குது. இல்ல ப்ரோ, என்ன வேணா இருக்கு ப்ரோ. அப்போ தொடச்சிட்டே இருப்பாரு. அதான் தொடக்க மட்டும் செய்யறாரு. அதுதான் புரியவே இல்லை. தண்ணீரே வராம துடைக்கிறது அவருதான். எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. கரெக்ட் தான். போன சீசன் இதுக்கு முன்னாடினா கூட இந்த அளவுக்கு இத்தனை பேர் யாரும் போறேன்னு சொல்ல. இன்னொன்னு ஆக்சுவலா வீக்கெண்ட்ல சொல்லுவாரு இந்த மாதிரி டோர் திறந்து வச்சிடறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சீசன்ல இது வரைக்கும் ஒரு தாட்டி கூட சொன்னதே இல்லை. இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க நான் போறேன்னு சொல்லிட்டு. பிரதீப் தவிர எல்லாரும் சொல்லிட்டாங்க ப்ரோ. ஆனா சொல்லாதவன அனுப்பிட்டாங்க, சொல்றவங்க வச்சிட்டு இருக்காங்க. என்ன டிப்ரெஷன்ல தள்ள பாக்குறீங்களா? என்ன பிரச்சனை? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. உண்மைதானே ப்ரோ. அவன் மட்டும்தான் நான் போலன்னு சொன்னான், போறேன்னு சொல்லவே இல்லை. அவளை அனுப்பிட்டாங்க. அது இருக்கட்டும். அது எதுக்கு சபையில சொல்லி என்ன அழ வச்சு எது என்ன? நீங்க மட்டும் தான் அழுவுறீங்களா? எல்லாரும் தான். எந்த டாஸ்க் வந்தாலும் அவன் இல்லையே இருக்கு. எவன் வந்து ஆடினாலும் ஐயோ பிரதீப் என்ன பண்ணிருப்பான் அதுதான் தோணுது. வெறுப்பா அதுதான். எந்த டாஸ்க் வந்தாலும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? சாருக்கு யாரோ கிஃப்ட் பண்ணிருக்காங்க போல. ஜாலியா இருக்காரு. கிறிஸ்மஸ் கிஃப்ட். இல்ல என்கிட்ட சொல்லியிருந்தா என் அக்கௌண்ட்டே குடுத்துருப்பேன். எல்லா கேமும் இருக்குது. எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த ஆளு. வெறுப்பாவது பார்த்தாலே பொக்கணும். அவர் கோ த்ரூ பண்ணதுதான் ரியல் ட்ராமா. அதுல இருந்து அவர் எப்படியோ ரிகவர் ஆறாரு. அவருக்கு எதை நம்புறது எதை நம்ப வேண்டாம்னு புரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் எல்லாரும் நிறைய ஆஃபரிங்ஸ் கொடுக்கறதுல எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவரை விடுங்க. இன்னைக்கு 2 பேருக்கு இன்னைக்கு வாங்க பிபிக்கு இன்னைக்கு 2 பேருக்கு வந்து பிடிக்கல அவங்க கேரக்டர். ஓகேவா? அதாவது கொடுத்த கேரக்டர். ஏன்னா அர்ச்சனாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நான் வந்து வில்லியா இருக்கக்கூடாது, அந்த இமேஜை மாத்துறதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரி அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வீக் வரும்போதே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சீரியல்ல வந்து அவங்க ஒரு பெரிய வில்லி. அவங்களுக்கு அந்த வில்லி ரோல் வேணா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரோல் வேணும்னு நினைச்சாங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வில்லி கேரக்டர் வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல அந்த இது. ஆனா அதுக்கப்புறம் அதை ரிகவர் ஆயிட்டாங்க. அப்புறம் மாயாக்கு பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் என்னை வந்து இந்த விஷயத்த சார்ந்த மாதிரி ஒரு அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த இந்த கேரக்டரும் அப்படிதான், அந்த மஞ்சுளா டீச்சரும். ஸோ அந்த சிமிலரா கிடைக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிடிக்கல. ஆனா ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் ரிகவர் ஆகி பாசிட்டிவ் ஆனாங்க. இவங்க வந்து டான்ஸ்னு ஒண்ணு பண்ணாங்களே, அது எப்படிங்க இருந்தது அந்த கேரக்டருக்கு? ஐயோ, நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். இல்லைங்க, ஸ்டார்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. இந்த மாயா பொண்ணு நல்லா தான் பண்ணிட்டு இருந்துச்சு. லைக் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோ 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 பூர்ணிமா வேற. இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலா விக்ரமும் நல்லா பண்ணாரு ப்ரோ. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா கூட நல்லா கோஆபரேட் பண்ணி நல்லா பண்ணாரு விக்ரம். ஆமா, அவங்க 2 பேரும் தான் பெஸ்ட் பண்ணாங்க. அவங்க 2 பேரும் தான் பெஸ்டா பண்ணாங்க. ஒரு மண்ணும் காட்டல ப்ரோ. அவங்க இது 2 பேத்துமே காட்டல. அதான் எபிசோட்ல வந்து அர்ச்சனா டான்ஸ் காட்டல, அர்ச்சனா பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கு மேல காட்டல, விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸையும் காட்டல பெருசா. மாயா காமிச்சாங்க, மாயா தான் காட்டிட்டு இருக்காங்க. மாயா வந்து டான்ஸ் காட்டல 1 ஹவர்ல. டான்ஸ் வந்துச்சு. ஓ, அது குட்டியா எடிட்டடா ஒன்னு வந்துச்சுல. ஆமா, அது நல்லா இருக்கு. குத்தாட்ட ஒன்னு போட்டாங்க. மாயாவோட டான்ஸ் நல்லா இருக்குன்னு வேற ட்வீட் போடுறாங்க. இவனுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு வேற தெரியல. எனர்ஜி கம்மியா இருக்கா அது டீம்ஸ்ல பேசுறீங்க. இல்ல, அது டான்ஸ் மாரத்தான் தானே. அதுல என்ன காமெடி பண்ணிட்டான்ட்டு அது ஹிலேரியஸ் அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஐயோ, என்னதான் ஃபேனா இருந்தாலும் இது முட்டு. ஆக்சுவலா விசித்ரா வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி ஒட்ட பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தன் போட்டிருந்தான்.
நான் போயிட்டு கூச்சமே இல்லைல்ல இது வேணா சொல்லுவேன். பார்த்தா நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுது ப்ரோ. பார்த்தேன். இல்ல ப்ரோ, லாஸ்ட் சீசன் பாத்துருக்கீங்களா? ரட்சிதா வந்து ஒரு இது பண்ணாங்க தெரியுமா, ஸ்கிட்டு. அதுல வந்து என்னது ஏகாம்பரியா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்களே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏகாம்பரி பிள்ளைகள் அதெல்லாம் அமுதவாணனோட ஸ்கிரிப்டிங் அது ஃபுல்லா. இல்ல ஸ்கிரிப்ட் நான் சொல்லல, அவங்க ரட்சிதாவோட ஆக்டிங் சொல்றேன். நல்லா பண்ணிருப்பாங்க. அந்த கெத்தா பண்ணிருப்பாங்க சூப்பரா. அது எனக்கு விசித்ரா கிட்ட மிஸ்ஸிங் மாதிரி தான் தெரிஞ்சது. அவ்வளோ ஒன்றும் இல்ல. நீலாம்பரி கேரக்டர் அது எவ்வளோ வெயிட் அந்த கேரக்டர், அந்த அளவுக்கு எனக்கு இல்லைன்னு தான் தோணுச்சு. இல்ல நிஜமாலே இல்ல. அவன் வந்து இந்த டான்ஸ்ல ஸ்கோர் பண்ணதே வந்து எல்லாரும் ஏத்தி விட்டு சொன்னதுனால தான். ஒண்ணுமே ஆமா, இல்ல. சும்மா எல்லாம் ஜால்ரா தட்டுதுங்க. எதுக்கு தட்டுதுங்கன்னே தெரியல விசித்ராக்கு. இல்ல நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு தானே சொல்ல போறோம். இப்போ எனக்கு மாயா பிடிக்காது, ஸ்டார்டிங் சொல்ல நல்லா பண்ணுச்சுன்னு சொல்ல அது மணி ஏன் டவுன் பிடிக்காது. ஆனாங்க தெரியுமா ப்ரோ? அந்த ஸ்கோர் போர்ட்ல வந்துச்சு பாத்தீங்களா, ஏதோ ஃபேன்ஸ் ஏதோ ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லி. அது என்னன்னு எனக்கும் புரியல. ஆமா ஆமா, அது வெளில அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் ரைடர்ஸ் அது அந்த பாத்ரூம் கழுவுற அதான் சரி அடிங்க தானா 11,000 சொல்லிட்டு ரெண்டாவது அது 2,000 சொன்னோடனே மூஞ்சி செத்துருச்சு விடுறதுனுக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் டவுன் ஆயிட்டாங்க. செத்துட்டாங்க எல்லாரும். அந்த 11,000 வந்து டோமெக்ஸ் வாரியர்ஸ்ன்றது வந்து யார் மூணு பேரு சொல்லுங்க. அர்ச்சனா, ரவீனா, மணி. அர்ச்சனா, ரவீனா, மணி. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது அர்ச்சனா வாட்ச் தான். எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஓகே. அது அப்படியே செத்துச்சு, மூஞ்சி எல்லாம் செத்து போச்சு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஊன்னாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2,000 மூஞ்சி செத்துருச்சு விடுறதுனுக்கும். கடைசி 1800 அப்படின்னாங்க. ஓகே அடிட்டாங்க. அந்த 1800ல தான் மாயா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம்ல தான். அதுக்கப்புறம் தான் அது இந்த மேக்கப் ரூம்ல போயிட்டு உட்காந்துனே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஃபேன்ஸ்லாம் நம்மள தப்பா நினைச்சுக்கோங்களேன், நம்ம அவங்க கிட்ட இந்த டிக்கெட் ஃபினாலே எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பேசிட்டு இருக்குவேன். அது செம்ம காமெடிங்க. இன்னைக்கு நாள் நல்லா போச்சு ஆக்சுவலா. இன்னைக்கு தான் ரசி பார்த்தானா ப்ரோ. இன்னைக்கு பார்த்தா நான் ஆஃபீஸ் போயிட்டேன். ஒன்னும் பாதிக்கு மேல பார்க்க முடியலனால. நான் ஏதாவது ஒரு 1 ஹவர்ல 1 மணி நேரம் கடுப்பா இருக்கு எனக்கு. இது எதுக்கு இருக்குல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அர்ச்சனா தான். அதை தூக்கி காட்டாம மிச்சதெல்லாம் எட் பண்ணி வச்சிருக்காங்க. லூஸ் எல்லாமே என்ன ஃபுல் டேல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணது அவ தான் ஆக்சுவலி. இல்ல அந்த அவளும் விக்ரமும் ஃபுல் கேரக்டர்ல இருந்தாங்க. 1 hour ஆடியன்ஸ் கிட்ட அவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய ஃபேம் இருக்கு. ஏன்னா அந்த 1 hour அதுக்குன்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத கட்டாதாங்க டிஆர்பி வரும். எதுக்கு பாப்பாங்க? இப்ப மாயாத காரணம் மட்டும் ஓட்டி ஏறிடுமாக்கும் மாயாக்கு அது பண்ண லட்சணத்துக்கு. ப்ரோ விஷ்ணு மேனேஜன் பாத்தீங்க அன்னைக்கு அந்த ஒரே டயலாக் தான் சொல்லி இருந்தாரு. யார் அடிச்சா பொறுத்தலைங்க அதே தான் சொல்லுங்க. சரி நான் கேக்குறேன், இந்த ஆளுக்கு நிஜமான நடிக்க தெரியுமா தெரியாதா? சரி இந்த ஆளுன்ற பாருங்க, அவருக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா? வாய்ஸும் வரல. இல்லங்க, சில பேரை பத்தி பேசினாலே எனக்கு வரமாட்டேங்குதுங்க இப்போலாம். நான் என்னங்க பண்றது? ட்ரை பண்றேன் நானும். ப்ரோ அதேதான் ப்ரோ, அவருக்கும் வரல ப்ரோ. என்ன ப்ரோ பண்றது? வெறுப்பா இல்ல. ஆக்சுவலி நான் லைவ் வேற முடிச்சுட்டு நம்ம இங்க ஸ்பேஸ்ல இருக்கிற சில பேர் வந்து லைவ்ல வந்திருந்தாங்க. நான் லைவ்ல இருக்கும்போது நான் வர சொல்லிட்டு இருந்தேன், நான் ஸ்பேஸ்ல எவ்வளவு மரியாதையா பேசுவேன், லைவ்ல வர வட்டிங்க நான் சும்மாவே அசிங்கமா பேசுவேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. கமெண்ட்ல யாரோ உரிமை குரல் தூக்க போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. யாரு? ஆமா, தூக்கட முழுசா முடிச்சு விடலான்னு பாக்குறாங்க ஹோஸ்ட. அப்படியே அது நோண்டிட்டாங்க, தள்ளி விட்டாங்க. இப்ப முழுசா மண்ணு போட்டு புதைக்க பாக்குறாங்க. அவ்வளவுதான். யாருக்கு எதிராக உரிமை குரல் தூக்குறாங்க? அவங்களுக்கு யாரு தோணுதோ செவரு கூட தூக்குவாங்க. ஹோஸ்ட் வந்துட்டு ஏய் செவரே, இவ்வளவு தைரியம் இருந்தா வந்து மாயா நடக்கிற இடத்துல நீ வந்து இருப்ப அப்படின்னு கேள்வி கேட்டு போவார் அவரு. ஆனா செவரு மன்னிப்பு கேட்காது. ஏங்க நிக்சன் கூட தான் கேட்கல. சரி சரி. மணிகண்டன் கை தூக்கி இருக்காரு. கேளுங்க. சாரி, எனக்கு பக்கா இருக்கு, அதான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே கேளுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இப்போ அனன்யா தான் லாஸ்ட் இருக்காங்க. நிக்சனுக்கும் அனன்யாக்கும் ஓட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு அன்அஃபிஷியல்ல. நான் என்ன நடக்கும்? அனன்யாவுக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும். எல்லாரும் ஓட்டு போடுறீங்களா இல்லையானே தெரியல. நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு போட்டுட்டு இருக்கோம். கூல் சுரேஷ் வெளியே புரியல. கூல் சுரேஷ் வெளியே போகணும்னு பார்த்தோம், அவரு மேல போயிட்டாரு.
ஏங்க எனக்கு நிக்சன் வெளில வந்தா போதுங்க. எனக்கு கூல் ஸ்பிரிட் டார்கெட் இல்லைங்க. வருவாங்க ஒரு வருவாங்க. எவிக்ஷன் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அனன்யா நான் அனன்யாக்கு தான் போட்டுட்டு இருக்கேன் சரியா? இந்த வாரம் பூரா நான் அனன்யாக்கு போட்டுட்டு நானும் இருக்கேன். எனக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். நான் யாருக்குமே போடல. விஷ்ணு யாரும் இல்லை, வெறும் அனன்யாக்கு தான். அர்ச்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கொஞ்சம் உங்க வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஆலன் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சுங்க. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் த்ரூஅவுட் லைக் மொத்த நாளும் அவங்க தான் வந்து கேரக்டராகவே இருந்தாங்க. அடிச்சு தூள் கலப்பிட்டு இருந்தாங்க, வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாரையும். அதே பாடி லாங்குவேஜ், அதே டோனு, அதே கொலோக்கியல், அந்த ஊர் பாஷை, கவுண்டரு ஒரு மாதிரி வெட்டியா இருந்துச்சு. அவங்க வந்து ஷி வாஸ் ட்ரைங், எல்லார்ட்டையும் வந்து என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிக்சன் பையனை கூட கூப்பிட்டாங்க. பெரிய இவன் மாதிரி கிட்ட கூட வரல. அவன் பாட்டுன்னு அந்த பேக் கட்டி பிடிச்சுன்னு ஓரமா உட்காந்துருந்தான். இதுல வேற பிட்டு வேற நடுவுல, மனசுல இருக்கிற வலியெல்லாம் ஒரே பாட்டுல கொட்ட போறேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு. மணியுமே கேட்பானே, என்னடா மனசுல இருக்கிறதெல்லாம் மொத்தமா கொட்டிட்டு போல அப்படின்னு. மணி கூட சூப்பரா பண்ணாங்க இன்னைக்கு மணி விக்ரம்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. விக்ரம்க்குலாம் வந்து ஸ்டஃப் இருக்கணும் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. ப்ரோ மணி வந்து இன்னைக்கு கூல் சுரேஷ் தப்பி ஜம்ப் பண்ணும்போது அந்த விஷயத்தை வெளியவே சொல்லாம இருக்கான் பாருங்க. அதான் அந்த இடத்துல கொஞ்சம் தினேஷ்க்கு மரியாதை மட்டும் வந்துச்சு எனக்கு. மேல இல்ல தினேஷ்க்கு சொன்னாரு அவன் என்ன காட்டதான் ப்ரோ கேளுங்களேன். இவங்க உட்காந்து இப்போ எல்லா வன்மத்துக்கு ரவீனாவோட கத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவ வந்து ரூல்ஸ்குள்ள தான் விளாண்டு இருக்கா. இவங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு இவங்க ரூல்ஸ்க்கு வெளில பண்ணிருக்காங்க. ரவீனா வந்து பிக் பாஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. கரெக்டா மைக்ல சொல்லி கையில இல்ல ப்ரோ, அதுலயும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா மணி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லா காசும் கொடுத்துட்டு மத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்காம அது அவ இல்ல ப்ரோ, மத்தவங்களையும் நீங்க சொல்றது கேளுங்களேன். இல்ல மத்தவங்களையும் பார்த்துட்டு கையில எவ்வளவு இருக்கும் மொத்தத்தையும் மணி கொடுத்தா கூட பிரச்சனை இல்லை. பார்த்து முடிச்சுட்டு நீங்க 13 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் கொடுக்கணும். அது கணக்கு கிடையாது. உனக்கு பார்த்து ஒன்னு பிடிச்சிச்சுன்னா நீ கொடுக்கலாம். எவ்வளவு ரூல்ஸ் தான் ப்ரோ. 13 பேரை பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ண சொல்லலாங்க. ரூல்ஸ் படி என்னன்னா பாட்டு பாடினதுக்கு அப்புறம் மைக்ல சொல்லி அமௌண்ட் கொடுக்கணும். கரெக்டா பண்ணது அவதான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே கொடுக்கணும். நீங்க வந்து இல்ல உடனே கொடுக்கணும். அவ வந்து அதான் பண்ணா. மணி பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே மைக்ல சொல்லி கொடுத்துட்டா. இல்ல அதான் அது புரியுது. அவ கரெக்டா தான் ஐ மீன் கொடுத்தது கரெக்ட். பட் மொத்தத்தையும் கொடுத்தது வந்து அந்த இதுல தான் நான் வேண்டாம்னு சொல்றேன். அது வந்து ஓகே, அது ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. ஆனா ரூல்ஸ் படி அது கரெக்ட். இப்போ உங்களால தப்பு சொல்ல முடியுமா? லைக் within the rules ஓகேவா? அது தப்பு சொல்ல முடியாதுல. within the rules இல்ல ஒரு குரூப்பா within the rules அது ஒரு ஸ்ட்ராட்டஜில அதுக்குள்ள பண்ணலாம். அப்படினா அவ சொல்லல. அவள் கொடுத்தால அது வந்து கேளுங்க, அதான் சொல்றேன். இந்த அறிவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவ பண்ணா தெரிஞ்சிச்சுல. அடுத்த வாட்டி பண்ணும்போது நீங்க அதே மாதிரி பண்ணுங்க. எதுக்கு கடைசில உட்கார்ந்துட்டு பங்கு பிரிக்கிறீங்க? ஓகே, நீங்களும் அதே மாதிரி பண்ண வேண்டியதானே. எதுக்கு பங்கு பிரிக்கிற கடைசில உட்கார்ந்து? அதான் கேக்குறாரு பிக் பாஸ். நீங்க ஃபேவரிசம் சொல்லி கடைசில உட்கார்ந்து எல்லாம் உட்கார்ந்து ஆமா விஜய் வர்மாக்கு எவ்வளவு 35,000 என்னமோ இருந்துச்சுன்னா ஏன் கடைசில இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எம்டி பண்ணி விஜய்ட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு? அப்புறம் எதுக்கு தான் அவனை டிடிஎஃப் அந்த டிக்கெட் ஃபினாலில எதுக்கு அவனை வெல்ல வேணாம்னாங்க? இப்படி ஒரு குத்து கேட்டா ஸ்ட்ராட்டஜின்றாங்க. இதே உங்க ஸ்ட்ராட்டஜில கொல்லியே வைக்க இவங்க வந்து உடனே சொல்லிடுவாங்க. ரவீனா நீங்க பண்ணாலதான் நாங்க பண்றோம்ன்றாங்க. ரவீனா டாஸ்க் படி ரூல்ஸ் படி கரெக்டா பண்ணிருக்கா ஸ்ட்ராட்டஜி. அவன் வந்து அவன் மணிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ணிருக்கா. அதுல ஹைலைட் என்ன, அவங்க பேசி வச்சு கூட பண்ணல. அத பேசி வச்சு கூட பண்ணல, அவளா பண்ணிட்டா. இது எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன குறை சொல்ல முடியும்? அவனே கேக்குறான் என்னடி மொத்தம் கொடுத்தேன்னு சொல்லி அவனே கேக்குறான். ஆமா கேட்டான், பெட்ரூம்ல உட்கார்ந்திருக்கும்போது கேட்டாப்ல. இதெல்லாம் ஒண்ணு பிளான் எல்லாம் பண்ணல. இது சரியா? இது பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. அவன் நினைச்சா பண்ணிட்டா, அவ்வளவுதான். சோ அதுக்கு வந்து யாருமே என்னமே கேட்கல. நீங்களும் கொடுங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணல. எதுவுமே இல்ல. அவது மட்டும் தான் பண்ணா. எங்கேயுமே டிஸ்கஸ் பண்ணல. ஆக்சுவலி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாம பண்ணியிருந்தாலும் ரூல் படி அவங்க வந்து கரெக்ட். அதுல ஒரு பாயிண்ட் கூட 1% கூட இல்ல. ஆனா அது ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மிஸ் ஆகுது. ஏன்னா அடுத்த எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சோ அதையும் அவங்க மைண்ட்ல வச்சு பண்ணிருக்கணும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனா ஒரு எத்திக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடுறோம், 3 பேர் சேர்ந்து. கேளுங்க, முடிக்கிட்டேன் ப்ரோ. கட் பண்ணாதீங்க ப்ரோ. சரி ஓகே, சாரி ஒன் அட் டைம் பேசுங்க ப்ளீஸ். இப்போ ஒரு தாயமே விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க. 3 பேர்
இண்டிவிஜுவலா விளையாடும்போது 2 பேர் சேர்ந்துட்டு ஒருத்தவங்கள டார்கெட் பண்ணி இப்போ அவங்க காயினை மட்டுமே வெட்டி வெட்டி 2 பேரும் சேர்ந்து துரத்துறாங்க. ஏன்னா அவங்க வின்னிங் பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா, அந்த அது வந்து ரூல் படி கரெக்ட் தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட காயினை வெட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஸோ அவங்க வெட்டுறாங்க. அது எல்லாமே ஓகே தான். ஆனா அது ஒரு எத்திக்ஸ் படி பார்த்தோம்னா அது தப்பு. அது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட் ஆகும். நான் வந்து அத அவங்க பண்ணதுனால இவங்க எல்லாரும் பண்ணது கரெக்ட்ன்னு நான் சொல்லவே இல்ல. இவங்களோடது ரூல் படின்னு சொன்னாலும் அங்க ஒரு லேக் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா இந்த கேம் எப்படி போயிட்டு இருக்கு விஜயம்? அவங்களுக்கு எப்படி இந்த கேம்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல, எல்லாருக்கும் தெரியுது இல்ல. எப்பவுமே வந்து ஒரு குரூப் ஓட்டிங் நடக்குதுன்றதுக்காக இண்டிவிஜுவலா ஒருத்தர் வந்து நினைச்சு சரி எப்படி இது மாதிரி ஆக போகுது, கடைசியில ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிருப்பாங்க. இதுல வந்து எத்திக்ஸ முதல் நாள்ல இருந்தே ஃபாலோ பண்ணாம இந்த ஒரு இதுல மாத்திரம் சடனா எத்திக்ஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து அங்க எத்திக்ஸ்ன்றே இல்ல. இல்ல நான் நேத்து கூட சொன்னேன், ஒரு குறைந்தபட்ச நாகரிகமே அங்க இருக்கு யார்கிட்டயுமே கிடையாதுன்னு நான் சொன்னேன். நான் அதான் சொன்னேன், நான் இவங்க பண்ணதுனால மத்தவங்க எல்லாம் நல்லவங்க இல்லைன்னா இவங்களாலதான் அவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படி சொல்லவே இல்லை. இவங்க பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்க பண்ணியிருப்பாங்க. நான் இவங்க பண்ணது சரியா இல்லையா அந்த மாதிரி மட்டும் சொல்றேன். நான் கரெக்ட். எனக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் தோணுது. எனக்கு வந்து விஜயம் அவங்க சொல்றதும் அதுதான் உண்மை. ஏன்னா கமல் சார் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவங்க பண்ணாங்களா நீங்க பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு கொடுக்கணும்ன்றது மீன் கடைசியா கொடுக்கணும்னு நான் சொல்லல. மணிக்கு இப்ப மணி பெர்ஃபார்ம் பண்ற 1000 ரூபாய் கொடுக்கணும் இல்ல 3000 ரூபாய் கொடுக்கணும் கூட மணிக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டோம். மிச்சம் எவ்வளவு இருக்கணுமோ கொஞ்சம் இருக்கணும் கையில. மத்தவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்றத ஷீ கேன் டிசைட். அவங்க 3500 ரூபாய் கூட கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாய் மட்டும் கையில வச்சிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காரு. அது வந்து ரவீனாக்கு வந்து 100% கரெக்டா இருக்கும். பட் ஷீ அபைட் பை த ரூல், ஷீ வென்ட் வித் த ரூல் தான். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒரு பேசிக் மற்றவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்காம முடிவெடுத்த ஒரு எத்திக்ஸ்ன்றது வந்து ஒரு கலைஞருக்கு அந்த இடத்துல வந்து அழகில்ல. பட் ஷீ வென்ட் பை த ரூல் தான். பட் நீங்க சொல்றபடி பார்த்தா நான் சாரி பேசுங்க ப்ரோ. நீங்க சொல்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னதான் கரெக்ட். ஆக்சுவலி நீங்க வந்து அப்படி அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்க 13 பேரையும் பார்த்து முடிச்சுட்டு இவன் இந்த 13 பேர்ல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவருக்கு அதிகமா தரேன்றணும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அவளுக்கு வந்து பாக்குறா பிடிச்சிருச்சு, பை ரூல்ஸ் மைக்ல சொல்லிட்டு காசை கொடுன்ட்டாங்க. மைக்ல சொல்லிட்டு காசை கொடுத்துட்டா, முடிஞ்சிருச்சாங்க. அங்க வந்து அவ வந்து பெர்ஃபெக்டா விளையாண்டுட்டா. ஸ்ட்ராட்டஜி தான், ஆனா பெர்ஃபெக்டா வித்தின் த ரூல்ஸ் ஸ்ட்ராட்டஜி முடிச்சுட்டா. அப்புறம் வந்து பூர்ணிமா வந்து சொல்றா, நான் கேட்கும்போது நீ இப்படி சொன்ன, நீ கேட்கும்போது நான் என்னெல்லாம் சொல்லலாம். அவ சொன்னதான், நீ கேட்கும்போது உன்கிட்ட உண்மையை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு மைக்ல சொல்லி காசு கொடுக்க சொன்னார் பிபி, கொடுத்தாச்சு, க்ளோஸ் சாப்டர். அங்க க்ளோஸ் பண்ணி திருப்பி ரவினா அங்க உள்ளே கொண்டு வரக்கூடாது. இல்ல ஆனா ஃபுல்லா அதுக்கப்புறம் கூல சொல்லி கொஞ்சமாவது வச்சிருக்கலாம்ன்றது அது வந்து இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். ஓகே நீங்க வந்து லாஜிக்கலா ஹியூமனிட்டி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் விடுங்க. இவங்க எல்லாம் அதெல்லாம் பண்ற ஆளுங்களா? இவங்க எப்படி விளையாடுறாங்க உங்களுக்கே தெரியும். இல்லைங்க பிரதர், அவங்க எப்படி பண்றாங்கன்றத விட ஒருத்தர் தன்னோட நிலைய அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வீட்டுல ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நீங்க இப்ப எப்படி நம்ம அர்ச்சனாக்கு நிறைய அவங்க நிலை தான் ப்ரோ, ரவீனாவோட நிலை நான் மணி பக்கத்துல தான் மணிக்கா தான் விளையாடுறேன்னு சொல்லி அது she can do that. பட் நம்ம அந்த இடத்துல ஒரு யூனிக்னஸ் காட்டணும். ஆஸ் பர் BB7ல டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல பாசிட்டிவா ஷைன் ஆகணும்னா ஒரு சில இடங்கள்ல நம்ம அடிப்படைஞ்சு போகணும்னு நான் சொல்லல. தப்புகள் நடக்குதுன்னா அது பாட்டு நடக்கட்டும், நான் என்னோட வழியில நிப்பேன். இப்ப எப்படி சீசன் 4ல ஆரி பிரதர் நின்று இருப்பாரு ஒரு சில இடங்கள்ல, அந்த மாதிரி என்ன வேணா நடக்கட்டும், நான் இப்படிதான் நிப்பேன் நிக்கும் போது அது கரெக்டா இருக்கும் ப்ரோ. பட் புரியுது ஏன் ப்ரோ வேணாம் ப்ரோ. ஓகே ஓகே நீங்க தயவு செய்து ஆரி ப்ரோலாம் இந்த சில்லற பசங்க எல்லாம் ப்ளீஸ் இல்ல கம்பேர் பண்ணல. இல்ல கம்பேர் பண்ணல. he stood by that. அப்ப அதுக்கு மட்டும் சொன்னேன். இங்க யாருமே இல்ல அவங்களுக்குன்னு வரும்போது நேரத்துக்கு ஏத்த பத்தோஞ்சியா இருக்காங்க. ஓகே சாரி சார், கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ஒரே நிமிஷம் நான் மட்டும் பேசிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இப்ப வந்து நீங்க வந்து ரவீனா வந்து மணி கொடுத்தான்னு சொல்றீங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், 15 எல்லாருமே ஆடிட்டு மணி வந்து லாஸ்ட் ஆடி இருந்தா இப்ப வந்து அவன் காசை ஃபுல்லா வச்சு காசு லாஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்திருந்தா அப்ப அது கரெக்டா? அது அப்ப கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கு முன்னால அவங்க ஆடின யாருக்கு அததானே இப்ப பண்ணிருக்கா. இப்ப அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஃபுல் காசையும் கொடுத்துட்டா, அவ்வளவுதான். நான் சொல்றேன்
அது வந்து இப்போ ஒரு கேம் ஸ்பாய்லர் மாதிரி ஃபர்ஸ்ட்லயே அவங்க கொடுத்ததுனால. இப்போ நீங்க எப்படி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து மணி ப்ளே பண்ணும்போது ரவீனா எல்லா காசும் கொடுத்துட்டாங்க. அடுத்து மாயா ப்ளே பண்றாங்க, பூர்ணிமா, விக்ரம், அவங்களோட டீம்ல இருக்க எல்லாரும் ஃபுல் காசும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னால் ஆடுறவங்களுக்கு அந்த ஆடணுங்கிற மோட்டிவே இருக்காது. அவங்க பீப்புளுக்காக ஆடினாலும் அது அது அட்லீஸ்ட் ஒரு 5% கம்மி ஆகும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே கொடுக்கக்கூடாது. இப்போ இதுவே ஏன் லாஸ்ட்ல கொடுக்கலான்னு சொல்றேன், அவங்க கொடுப்பாங்கங்கிற ஒரு ஹோப்ல மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க. ஸோ லாஸ்டா அவங்க எல்லா மணியும் கொடுத்தாலும் அது ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் இல்லைனாலும் தட் டசன்ட் அஃபெக்ட் த கேம். இப்போ வந்து மற்றவங்களோட பிளேவே அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இப்பதாங்க அஃபெக்ட் ஆகல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இல்ல இப்பதான் அஃபெக்ட் ஆகல. இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது இல்ல. ரவீனா பண்ணது ஆக்சுவலா என்ன தெரியுமா நடந்திருக்கு, ரவீனா அந்த இடத்துல ஃபேவரட்டிசம் பண்ணியிருந்தாலுமே அந்த இடத்துல அவங்க ரூல் பிரேக் பண்ணல. ஏன்னா வந்து அவங்க ஏர்ன் பண்ண மணி அவங்க தான் வச்சிருக்காங்க. கூல் சுரேஷும் சரி தினேஷும் சரி அவங்க மணி அவங்க தான் வச்சிருக்காங்க. இந்த புள்ளி கேங் தான் என்ன நினைச்சிட்டாங்க, ரவீனா வந்து அவகிட்ட இருக்கிற எல்லா மணியும் வந்து மணிக்கிட்ட கொடுத்துட்டான்றதுனால அவங்க வந்து எல்லா மணியும் இங்க வந்து விஜய் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது தப்பு வந்து 100% புள்ளி கேங் மேலதான். ஓகேங்களா? அதுக்காக அவங்க மாட்டக்கூடாதுன்றதுக்காக அப்படியே டோட்டலா எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணி இப்ப எல்லாரோட மணியும் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு வந்து இப்போ புள்ளி கேங்கோட ஃபேன்ஸ் என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, ரவீனா தான் தப்பு, அவ தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா சொன்னதுனால தான் எல்லாருமே கேமை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அப்படியே பழைய தூக்கி ரவீனா மேல போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்லார்கிட்டயும் மணி இருக்கு இதுங்களை தவிர. இதுதான் உண்மையா நடந்தது. கேம் ஒழுங்கா புரியாம உள்ளார அதுங்களும் வெளியில அதுங்களோட ஃபேன்ஸும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்குங்க. அதுதான் உண்மையாவே நடந்தது. இப்போ வீக்கெண்ட்ல ரவீனா கண்டிப்பா மாட்ட மாட்டா. ஆனா எப்ப மாட்டிருப்பா தெரியுமா, ரவீனா ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் ஃபாலோ பண்ணிருந்தாங்கன்னா இப்ப அடுத்து டான்ஸ் ஆடும்போது என்னங்க பேசுறீங்க, ரவீனா மாட்டுவா? என்ன நீங்க லாஸ்ட் எபிசோட் பாத்துட்டு கூட நீங்க வந்து ரவீனா மாட்ட மாட்டாங்கன்றாங்க. ரவீனா எப்படிங்க மாட்டுவா? அவங்கதான் மாயா வாயை திறந்தாலே எல்லாருமே மாட்டுவாங்க. சர்காஸ்டிக்ல சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கல்ல, அதான் கமல் வந்து மாயா பக்கம் தான் நிப்பாரு. மாயா வந்து ரவீனான்னு சொல்லிட்டாங்களா? எப்படிங்க? இல்ல கமல் வந்து எப்படிங்க ரவீனாவை சொல்ல முடியும்? அவ எப்படிலாம் நீங்க லாஜிக்கா கேட்க கூடாதுங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், ஆரியு தானே நீங்க சொருகிருவே நார்மல் பண்ணிட்டு ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. போன வாரம் வந்து தினேஷ் வந்து அவரோட முஷ வந்து எடுத்தாரு ப்ரோ. ஓகேங்களா? எல்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஒரு டாஸ்க்காக முஷ எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாம் அவ்வளோ இது பண்ண வர ஒரு தடவை கூட பாராட்டல. மாயா வந்து அவரை குறை சொல்லிட்டாங்கன்றதுக்காக போட்டு வறுத்து எடுத்தாரு. சொல்லுங்க. இந்த தடவை ரவீனா ஒரு சின்ன ரவீனான்னு சொன்னா போதும் உடனே அவர் பாஞ்சிருவார் ரவீனா மேல. அது எப்படி பேசலாம் அப்படின்னு. மாயா கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வீக் ரோஸ்ட் இருக்கும். பண்ணிடுவாங்க. ஐயோ அதுதாங்க அந்த பிக் பாஸ் பேசுறதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்கல்ல, நான் மாட்டக்கூட. நீங்க அப்படியே பேசாம பூர்ணிமா கிட்ட சொல்லுவாங்களே, நீங்க வந்து இத பத்தி பேசாம இருந்தா கூட நான் தப்பிச்சிருப்பேன், நீங்க பேசி பேசி இது பண்ணா என்ன மாட்ட வச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு. அந்த கேங்கே என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆக்சுவலா வந்து ஹோஸ்ட் வந்து வீக்கெண்ட் வரும்போது அந்த குக்கர் கம்பெனி மேல கேஸ் போட்டு தான் வருவார் போல இருக்கு. ஏன்னா விசில் சத்தம் கொஞ்சம் ஓவரா இருக்கான். அது வந்து மாயாக்கு ஒரே பிரச்சனையா இருக்கான். இதை வேற சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோஸ்ட் வேற என்ன பண்ண போறாரோ. ரொம்ப இனிமே பேசவே கூடாதுன்னு சொல்லிடுவாரு போல இருக்கு ப்ரோ. அவங்க பேசுறது அவங்களுக்கு தலைவலிக்குதான், அதனால உரிமை குரல் தூக்க போறாங்களாம். அவங்களே வாயை திறக்க மாட்டாங்க. நீங்க வேற, அவங்களே வாயை திறக்க மாட்டாங்க. அர்ச்சனாவே இந்த வாரம் கம்முன்னு தான் இருப்பாங்க. என்ன பாருங்களேன். பிக் பாஸ் இந்த வீக்கெண்ட் பிக் பாஸ் திட்டுவாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா மாயாவை வந்து டிசப்பாயிண்டட்னு சொல்லி எவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்குன்னு கேட்க போறாரு. அதோட இல்ல ஆக்சுவலி வந்து என்னோட நேம் வந்து மஞ்சுளா, அதனால வந்து நான் அந்த டிபி வச்சுக்கிட்டேன். நல்லா இருக்கா? மஞ்சுளா டீச்சர் சொல்லுங்க. என்ன பேசுறீங்க ஆலன் ப்ரோ? நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு இது ஏல்கிலாம் தெரியாதுங்க. மஞ்சுளா டீச்சர் நல்லா இருக்கா டிபி? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா பிக் பாஸ் விஜய் டிவிமே செம்ம கான்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமல் சார் மேல. ஏன்னா ஒரு கேரக்டர் கூட இன்னைக்கு கமல் இல்லைங்க. கவனிச்சிங்களா யாராச்சும்? ரஜினி இருக்காரு, விஜய் இருக்காரு, சூர்யா இருக்காரு, தனுஷ் இருக்கு, சிம்பு இருக்கு, ஆனா கமல் இல்ல. அஜித் கூட இல்லங்க. விஜய் எங்க இருந்தாரு? விஜய் எங்க இருந்தாரு?
லாஸ்ட் போட்ட பாட்டு கூட விஜய் பாட்டு தானேங்க. இல்ல அவரு ஹோஸ்ட் மூலியமா தான் கண்டஸ்டன்டே ஹோஸ்ட் மூலியமா தான் இருக்காங்க. ராஜேஷ் ஒரு 2 நிமிஷம் விடுங்களேன், புரிஞ்சிடும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படி விட்டீங்கன்னா அது புரிஞ்சிடும் எல்லாருக்கும். வெயிட் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? நல்லாவே. ஓகே. இல்ல ஆனா அவ்வளவு விஜய் சாங்குக்கும் முன்னாடி சீசன்ல எல்லாம் அந்த கேரக்டரோட சாங்கே இல்லைனாலும் அந்த ஆக்டர் பண்ண சாங் வந்து எந்த சாங்கா இருந்தாலும் விஜய் வந்து டான்ஸ் ஆடுவாரு. யார் விஜயா இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் போய் டான்ஸ் ஆடுவாங்க, யார் த்ரிஷாவா இருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் போய் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி அதாவது அவங்க ஆக்ட் பண்ண மூவில இருந்து பாட்டு வந்ததுன்னா கூட. இந்த வாட்டி விஜய் வந்து எப்பயாவது தான் வருது. அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு பார்த்தேன், நிறைய பேர் அர்ச்சனா வந்து கிண்டல் பண்ணியிருந்தாங்க. லைக் எப்படின்னா வில்லிக்கு வில்லி ரோல் கொடுத்துருக்காங்கன்னு. அதை பார்த்தோம் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஏன்னா வந்து இப்பெல்லாம் வந்து ஹீரோக்கு இருக்கிற மாசை விட வில்லனுக்கு தான் நிறைய மாஸ் வந்து இப்பெல்லாம் நிறைய மூவில இருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்ததுங்க. எனக்கு அந்த ரோல் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீயா ரெட்டியோட ரோல் ரொம்ப பிடிக்கும் திமிர் படத்துல. அதே மாதிரியே பண்ணியிருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது ஆக்சுவலா அந்த பொண்ணு. இல்ல மஞ்சுளா டீச்சர் நீங்க ஸ்ட்ரைட்டாவே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். எதுக்கு அனாவசியமா நடுவுல ஹீரோவோட வில்லன் எனக்கு புரியல. எதுக்கு எல்லா இடத்தையும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து தனி ஒருவன்ல இருந்தா எல்லாருமே வந்து வில்லனை இல்ல சந்தோஷம் தான். ஆனா நீங்க வந்து அது நடுவுல வந்து இல்ல எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் நாங்களும் கொஞ்சம் மஞ்சுளா டீச்சர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணும்ல. இப்படி பேசினா தானே உண்டு அதுக்கு. சரி டீச்சர் கதாபாத்திரமே மாறிட்டீங்க மஞ்சு. அப்படிதான் மாறுவேங்க, அப்படிதான் மாறுவேன். நல்லா இல்லனாலும் நான் அப்படிதான் இருப்பேன். மணிகண்டன் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. என்ன क्वेश्चन கேளுங்க. ஏன் ப்ரோ இப்போ பிக் பாஸ் ரூல்ஸ்ல இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு வந்த காசை யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு? இருக்கு, ஆனா குத்துட்டாங்க. அதாவது ப்ரோ இப்போ மணிகண்டனும் ஆலனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மணிகண்டன் கிட்ட இருக்கிற காசு மணிகண்டன் மூஞ்சி இருக்கும், மணிகண்டனோட காசு. ஆலனோட காசு ஆலன் மூஞ்சி இருக்கும். ஓகேவா? இப்போ மணிகண்டன் சூப்பராக ஆடினார்னு வச்சுக்கோங்களேன், மணிகண்டனுக்கு ஆலன் வந்து காசு கொடுப்பார். சரியா? இப்போ மணிகண்டன் கிட்ட மணிகண்டன் ஆலன் 2 பேரோட காசு இருக்கா? இப்போ மணிகண்டன் வந்து ஆலன் ஆடுறத பார்க்குறாரு. ஆலன் ஆடுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஆலனோட காசு எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. மணிகண்டன் காசு தானே கொடுக்கணும். உங்க மூஞ்சி இருக்கிற காசை திருப்பி கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. செம்ம மொக்கங்க. சின்ன புட்டாலங்கடி கிரிகிரி சைதாப்பேட்டை வரகடி மாதிரி எல்லாத்தையும் கலந்து யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு கூட ஐக்கியூ இல்லையா? அந்த அளவுக்கு கூட ஐக்கியூ இல்ல. அதுக்காக தானே பேசி போட்டு குடுக்குறாங்க. என்னடா செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிங்க என்னங்க நீங்க வேற. ஏங்க ஸ்கூலுக்கு போயிருந்தா பரவாயில்ல, பாதி பேர் ஸ்கூலுக்கு போல உள்ள. அதான் சொன்னாங்களே விசித்ரா ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் எல்லாம். அவரு எனக்கு அது செம காமெடிங்க. அவங்க சொல்லும் போது கமலுக்கே பக்குன்னு இருக்கும். என்னடா இவங்க நம்மளையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னு. அன்றே கணித்தார் விசித்ரா மாதிரி. இல்ல அவங்க ஸ்கூல் டிராப் அவுட்னு சொல்லும் போது அவரும் ஸ்கூல் டிராப் அவுட் தான் கமலும். நானு என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நான் அன்னைக்கு அந்த வீக்கெண்ட் ஷோ அப்போ நினைச்சேன். எப்படி இருந்திருக்கும் கமலுக்கு. ஆனா இன்னைக்கு சில பேர் வந்து ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணாங்கல்ல. விசித்ரா அதுல ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களோட காசு தான் அவங்க கொடுத்தாங்க, மத்தவங்க கொடுத்த காசை அவங்களுக்கு வச்சுக்கிட்டாங்கல்ல. அத வந்து இல்ல லாஸ்ட் விஜய் கிட்ட இருந்து வாங்குனாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா ஏதோ பண்ணாங்க, விஜய்க்கு கொடுத்தாங்க 2000 ரூபாய் வாங்குனாங்க. அப்புறம் அவன் திருப்பி வாங்கிட்டு போயிட்டாங்க திருப்பி வந்து விஜய். ஓகே பட் சரி அதுக்கு அவங்க எல்லாரும் ஆனா முதல்ல இருந்து கரெக்ட்டா அந்த ஆர்த்தி இதுல கொடுமை என்ன தெரியுமா, இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்து லிவிங் ஏரியால உட்காந்துட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி கரெக்டா ஆடின மாதிரி வந்து ஒரு பேச்சு வேற. இதுல போயிட்டு காசுல ரிட்டர்ன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தப்பா பண்ணிட்டு காசை ரிட்டர்ன் வாங்கிட்டு லிவிங் ஏரியால உட்காந்துட்டு நான் எப்படி இதுல பங்கெடுத்துக்க முடியும், நான் கரெக்டா தானே பண்ணேன் எல்லாத்தையும், அது எப்படி நீங்க என்ன கேட்கலாம், அதே காசு எப்படி திருப்பி கொடுப்பாங்க, ஏமா நாங்க தான் பார்த்து தானே இருக்கோம், இப்ப எப்படி காசு வாங்கிட்டு வந்தாரு.
அது வந்து அவங்க அப்பதான் அவங்க வந்து விஜய்க்கு வந்து அவரோட ஃபேஸ் வச்ச மணியே இருந்திருக்கும். அதுக்காக அவர் ஸ்வாப் மட்டும் பண்ணியிருப்பாங்க. 1800க்கு 1800 அந்த மாதிரி ஸ்வாப் மட்டும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மத்தவங்க காசெல்லாம் அதுவே எல்லாரும் தப்பு தானே. அது அது தப்புதான். ஆனா திருப்பி மாத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால அவங்க எங்க இப்ப திருப்பி ரீரன் பண்ணா நமக்கு காசு குறைஞ்சிடுமே அப்படிங்கறதுனால வேணான்ட்டாங்க. சரி ஒரு நிமிஷம். இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். விசித்ரா மம்மி ஃபேன்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. விஜயம் கை தூக்குங்க. நோ நோ இல்ல அது எல்லாரும் அந்த வீட்ல மணி போயிட்டு கூல் சுரேஷ் கிட்ட அவர்கிட்ட கேட்கும்போது கூட கூல் சுரேஷ் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருன்னு ஏதோ சொல்லும்போது மணி வந்து இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்கெல்லாம் யோசிச்ச அளவு கூட விசித்திர யோசிக்கலன்றதுதான் எனக்கு செம்ம சிரிப்பா இருக்கு. என்ன இப்படி மொக்க வாங்குறாங்களே இதுல நடுவுல நிக்சன் வேற வந்துட்டு ஏதோ பயங்கரமா சொல்யூஷன் தரேன்ற பேர்ல எல்லாரும் அவங்கவுங்க மூஞ்சி போட்ட காசு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க, இது சொல்யூஷனா? என்ன இல்ல ப்ரோ, கொடுமை. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? காசுன்றது அவங்க டான்ஸுக்கு கொடுக்கறது, அது டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேசி கொடுத்து இவங்க கொஞ்சமா சென்ஸோட யோசிக்கிறாங்களா என்ன? எனக்கு புரியவே இல்லை. பிக் பாஸ் இன்னைக்கே வெளியே அனுப்பிட்டு கதவை மூடிடுறது பெட்ரு. அவங்களுக்கு போட்ட சாப்பாடு காசாவது இப்ப மிச்சமாகும். பண்ற டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்களா? இப்ப அதை ஃபிக்ஸ் பண்றது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ஆலன் ப்ரோ, பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்றாங்க? இது நான் சொன்ன மாதிரி இருக்கா? 13 பேர்த்தையும் பார்த்துட்டு இப்ப மறுபடியும் வந்து இப்ப எல்லாரும் காசையும் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்களாம். மறுபடியும் ஒருத்தரா வந்து நிப்பாங்களாம். அவங்க டான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நினைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப காசு போடுங்கன்றாங்க. இப்பதான் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. அதுதாங்க உண்மை. இல்ல இது வந்து உங்களுக்கு தெரியுமே, இப்ப இது மட்டும் எப்படி குரூப்பிசம் ஆகாம இருக்கும்? ஃபேவரிசம் தானே இது. இப்ப கரெக்டா பாப்பாங்க யார் யாருக்கு காசு கூட இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணி கரெக்டா கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு இப்ப என்ன தெரியுமா இது எப்படி தோணுது, கரெக்டா இருக்கும்? இந்த சூரி சொல்லுவார்ல, கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்தா இல்லைங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணு, டே 1ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இதுங்கெல்லாம் வெளில துரத்துட்டு புதுசா யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 15 பேத்து உள்ளார கூட்டு வந்து வச்சுட்டு போடலாம் போல இருக்கு. அது பண்ணலாங்க, அத பண்ண சொல்லுங்க முத. சரிங்களா? 30 நாளுக்கு இருந்தா கூட அவங்க சூப்பரா விளையாடுவாங்க. அதுக்கு எல்லாருமே பிரதீபா இருக்கணுங்க. கமல் சார்ட்டே போய் அவரோட டயலாக் வச்சு கேட்கணும், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ஹோஸ்ட் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஹோஸ்ட் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அவரை மாத்துறதுக்கு. மாயா போயிட்டு ஹோஸ்ட் கிட்ட எனக்கு நீங்க தான் பிரச்சனைன்னு சொல்லணும், அப்பதான் மாறுவார் அவர். நடக்காத காரியத்தை சொல்றீங்களே ப்ரோ. அப்புறம் ஹோஸ்ட் பாட்டெல்லாம் பாடுவார், ஏன் விட்டு கண்ணு குட்டி என்னோட முள்ள கட்டி. ஹலோ 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 நடுவில் ஏன் தலைவர் இழுக்கிறீங்க? அவரோட பாட்டை ஏதாவது சொல்லுங்க. ஒரு பாட்டு இல்லைங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு, எதுவும் நல்ல கண்டென்ட்டா கண்ணே கலைமானி இருக்கே, தூங்க வைக்காதீங்க ப்ரோ. நல்ல பாட்டுங்க அதெல்லாம். நாசமா போனதுக்கு சுச்சுவேஷன் நல்ல பாட்டு. கமலை விட மாயா தாங்க எனக்கு தெரிஞ்சு 100% ரீசனே மொத்த நாசமா போனதுக்கு. இல்லங்க, ஆக்சுவலா என்னோட மாமியாருக்கு வந்து கமல் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, அவ்வளோ ஃபேன். அவங்களே சொல்றாங்க இந்த மனுஷன் இப்படிதான், இதே டைலாக்ல சொன்னாங்க, இந்த மனுஷன் என்ன அந்த பொண்ணு ஏதாச்சும் சொன்னா பின்னாடியே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே போறாரு, இப்படியே தான் பேசினாங்க. என்ன சொன்னாலும் கண்ணு அந்த சைட்ல இருந்து போவே மாட்டேங்குது பாத்தியா அப்படின்றாங்க. அது முறைக்குது அந்த 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 ஆளை பார்த்து அவன் அப்படியே பாக்குறான், இப்படியே தான் சொன்னாங்க என்னோட மாமியார். நான் சொன்னேன், அத்தை என்னங்க நீங்களே சொல்றீங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்கணுமா? போன வாட்டி ஒரு புள்ளைய போட்டு அடின்னு அடிச்சாரு, இந்த வாட்டி அதே தான் பண்றாரு, என்னது இது, ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பயஸ்டா இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், நீங்க ரொம்ப அப்சஸ்ட் ஆயிட்டீங்க அத்தை, நீங்க இதெல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு. நானு உண்மைதாங்க, நீங்க நல்லா பாருங்க, அவரு மாயாவை பார்த்து பிளஷ் பண்றாரு, நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நானுமே சரி சொல்லக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, அவ பார்த்தாலே பிளஷ் பண்றாரு. என்னங்க நீங்க என்னன்னு சொல்றீங்க? உண்மையாதான். நீங்க சாட்டர்டே எபிசோட போய் பாருங்களேன், சீரியஸா போய் பாருங்க, மாயா சிரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து செய்யறாரு. அவங்க சிரிச்சா அவர் பிளஷ் பண்றாரு, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. எனக்குமே சொல்லக்கூடாதுன்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா உண்மையாதான், நீங்க சாட்டர்டே எபிசோட போய் பாருங்க. நான் சாட்டர்டே சண்டே எபிசோட அவங்களை சிரிக்க வச்சுட்டு தான் நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்து எல்லாரையும் வச்சு. உங்களுக்கு தெரியாதா? நிக்சன் சொன்னார் இல்லையா, ஐஷு வந்து அவருக்கு குழந்தை மாதிரிட்டு, அதே மாதிரி தாங்க, சும்மா ஃப்ரீயா விடுங்க. சரி, நிக்சன் சொன்னோட ஞாபகம் வருது, நிக்சனோட இன்னையோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதோட அந்த இது அந்த சரி, நான் டான்சர் ஓகேவா,
அதனால டான்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லவா இல்ல வந்து பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லவா? ரெண்டுத்துலயும் சொல்லுங்க. டான்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல குப்பை மாதிரி இருந்துச்சு. அது நீங்க வந்து பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு பார்த்துருக்கீங்களா? தனுஷ் ஆடுறத பார்த்துருக்கீங்களா? அதுக்கான இம்பாக்ட் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் டிராவல் ஆகும் சப்கான்ஷியஸா. அதுல வந்து இந்த பையன் 5% 10% எவ்வளவு பண்ணாலும் அந்த பாட்டோட இம்பாக்ட் வந்து கேரி பண்றோம் அந்த பெர்ஃபார்மன்ஸ். அவ்வளவுதான். ஏங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருவேங்க. ஒரு கேள்வி கேட்டான் பாத்தீங்களா திவ்யா எங்கன்னு, ஆடிடுச்சுங்க. நிஜமா சொல்றேன். திவ்யா எங்கன்னு கேட்டான் பாத்தீங்களா, இவன் என்ன மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலா டான்ஸ் வைஸ் பார்த்தா அந்த வீட்டில் 2 பேர் தான் சூப்பரா ஆடினாங்க. அது ஒன்று வந்து மணி, இன்னொன்று வந்து அந்த பொண்ணு அர்ச்சனா கூட கிடையாதுங்க, அசின் கேரக்டர் ஒன்று பண்ணிச்சேன், அனன்யா. அவங்க 2 பேரும் தான் சூப்பரா ஆடினாங்க டான்ஸ் மட்டும் வச்சு பார்த்தா. இருங்க, அவர் வந்து வந்தோடனே பி பாய் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹேண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2-3 ஸ்டெப் ட்ரை பண்ணாரு. ஒரு கோர்வையாவே இல்லை. இவங்க 2 பேரு மத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது சூப்பரா சொல்லி தராங்க. விஜயவர்மாவும் சரி, மணியும் சரி. லைக் அவங்களுக்கு நேச்சுரலாவே வருது சொல்லி தரும்போது. ஆனா அவங்க ஆடும்போது இட்ஸ் லைக் தேர் இன் தேர் ஹெட். அவங்க அப்படியே வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. மத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது ஃப்ரீயா வருது, அதுவே வருது. அது அவங்க ஆடும்போது ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு வந்து எனக்கு மணியோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இம்பாக்ட் வைஸ் வந்து அர்ச்சனா தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க டான்ஸ் ஒன்றும் பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே 4 ஸ்டெப் திருப்பி திருப்பி போட்டு இருந்தாங்க. பட் லைக் அந்த இம்பாக்ட் இருக்குல்ல, அவங்க பேசிட்டு இருந்தது அது பில்ட் பண்ணிட்டே கொண்டு வராங்கல்ல, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த கேரக்டரோட இம்பாக்ட் கொண்டுட்டு வர்றாங்கல்ல. அப்போ அப்படி சேர்த்துட்டு வந்து பார்க்கும்போது தான் அர்ச்சனா பீட்ஸ் லைக் மணி என் கண்ணில். பட் ஆனா ஒரு செகண்ட் அனன்யா அப்புறம் அசினை ஞாபகப்படுத்தி விட்டு எனக்கு நெஞ்சொலி குடுத்துச்சுங்க. ஐயோ மதன் கேளுங்க மதன். இல்ல எனக்கு இந்த மாயா பண்ண ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் சத்தியமா சிரிப்பாயிருச்சு. நான் ரொம்ப ரசிச்ச ஒரு கேரக்டர் ஜோடி படத்துல இருக்கேன். அந்த கேரக்டர் அந்த கன்றாவியா பண்ணி, அதுவும் அந்த கேரக்டர் செம ஒரு கிளாசிக்கல் வெர்ஷன் ஆகிற ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லாவே செம அமைதியா இருக்க கேரக்டர் தான். பேசினா ஒரு 4 விஷயம் பேசினா நறுக்குன்னு பேசுற கேரக்டர். இது போய் சும்மா அந்த ஐயர் விட்டு பேசுற மாதிரி பேசி அது கன்றாவே தான் இருந்துச்சு. பாட்டிங்கெல்லாம் பேசலாம் அந்த மாதிரி தான் பேசிச்சு. அந்த டான்ஸ்லாம் டப்பா கூத்தாடுற மாதிரி ஆடிட்டு இருக்கு. இல்லங்க, இங்க பாருங்க, அவங்க சூப்பரா தான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 40-50 மினிட்ஸ் சூப்பரா பண்ணாங்க. இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 40-50 மினிட்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நானே ரசிச்சிட்டேன், என்னையே அறியாம நான் ரசிச்சிட்டேன். அவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடுவுல விஷ்ணு வந்துட்டு நான் யாரு தெரியுமா, அந்த ஓங்கி அடிச்சா பொறி கலங்கி அது ஒரு அந்த டைலாக் சொல்லுவாரா, அப்ப நடுவுல மாயா வந்து அச்சோ அடிக்காதீங்க, நீங்க அடிச்சா எனக்கு பொறி கலங்கிட்டு அந்த அவங்களோட இதுல சொல்லும் போதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. அவ்வளவு சீரியஸா மூஞ்சி வச்சுட்டு அதே இது நல்லா பண்ணிருந்தாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கவுண்டர்லாம் பக்காவா இருந்துச்சு, நல்லா டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு. காட்சியில வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல பண்றதே நிக்சன் பக்கத்துல உட்காந்துன்னு குறை சொல்லின்னு புரணி பேசுன்னு அப்படியே அந்த கேரக்டரே உடஞ்சிருச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறம் வரிசையா உடஞ்சிருச்சு. இல்ல டான்ஸாவது கரெக்டா பண்ணிருக்கலாம் ஆலன் ப்ரோ, அதுவும் பண்ணல ஆலன் ப்ரோ. எனக்கு அதுதான் அதுவும் பண்ணல. அது டப்பாங்குத்து ஆடுற பாட்டு இல்ல ஆலன் ப்ரோ, அதுக்கு ஃபுல் கிளாசிக் வெர்ஷன் பாட்டு. அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ப்ரோ. நான் டான்ஸ் பத்தியே பேசல ப்ரோ. டான்ஸ் அவங்க கண்ட்ரவேஷன் பண்ணிருந்தாங்க. நீங்க கேரக்டர் ஃபுல்லாவே ஒழுங்கா பண்ணலன்னீங்களே, அது நல்ல ஏல படம் பார்த்தவங்களுக்கு புரியும். எனக்கு சமாதா புரியலையா? நான் படம் பார்க்கலையா, எனக்கு புரியல. இல்ல ஏன் புரியல சொல்றேன் ஆலன் ப்ரோ. அது கேரக்டர் சட்டிலான கேரக்டர் தான் ஐஸ்வர்யா பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஐஸ்வர்யா ராய் ரொம்ப அழகா இருப்பாங்கங்க. அவங்க வேற அந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ட்ரை பண்ண தேவையில்ல ஐஸ்வர்யா ராயா இருக்கிறதுக்கு. லைக் அந்த கேரக்டர் ஐஸ்வர்யா ராயா இருக்குது, அவங்க ட்ரை பண்ண தேவையில்ல. மாயா நிறைய ட்ரை பண்ணதான் அது வரும் அந்த கேரக்டர். அட்லீஸ்ட் அதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரோ. அதுதான் ப்ரோ இந்த கேமோட இது டேலண்ட் வெளியே காட்டுறது தானே. எனக்கு தெரிஞ்சு அது அர்ச்சனா மட்டும் கரெக்டா பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர். இல்ல இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க போய் பிக் பாஸ் சொன்னாங்கல்ல, லைக் எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆல்ரெடி இதே மாதிரி மாமி கேரக்டர் தான் எனக்கு நிறைய கொடுத்தீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சது she is not interested in this character. இன்னொன்னு கேளுங்க ப்ரோ,
இதை விடுங்க, அடுத்த வாரம் ஒரு பெரிய ஆப் இருக்கு மாயாக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க நம்புறீங்க, ஹோஸ்ட் வந்து வேற சொல்லுவாரு. அது இல்ல ப்ரோ, ஃபேன்ஸ் ஒன் கொஸ்டின். அதுவா சுத்த தமிழ்ல பேசு, செந்தமிழ். இப்ப போய் நேத்து சொன்னாங்களா, போன வாரம் இது பண்ணிட்டேன், இந்த வாரம் இது பண்ணிட்டேன், அடுத்த வாரம் ஃபுல்லா செந்தமிழ்ல பேசணும். அது அவங்களுக்கு ரிஸ்கோ இல்லையோ, நம்மளுக்கு ரிஸ்க். என் மொழியை நாசம் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம பார்க்க வேணாம் ப்ரோ, நம்ம மியூட் பண்ணிடுவோம் ப்ரோ வரும்போதெல்லாம். மாயா மாத்திரம் இல்ல, யாருக்குமே அந்த எபிலிட்டி இல்ல. அந்த ராஜசேகர் கேளுங்க. இல்ல, அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் 3 தான் கொடுத்திருந்தாங்க சரியா நமக்கு. மாயா, விசித்ரா, புண்ணியமா கொடுத்திருந்தாங்க. 75% பேர்ல மாயா தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவ்வளவு வெறி. ராஜசேகர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. யா தேங்க்ஸ். ஓகே, ஸோ மாயாவோட டான்ஸ்ல கமல்ஹாசனோட ரெஃபரன்ஸ் இருந்து கவனிச்சிங்களா? பார்த்தேன். யா, ஸோ மாயர்த்தம் மாயா மாயா விஸ்வரூபம் அந்த ஸ்டெப்பு, கல்லக்கு போவது யாரு ஸ்டெப்பு, அந்த வசூல் ராஜால வரும் அந்த அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பை அப்படியே போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அப்படியே ஏங்க அவ்வளோதான். பார்த்தீங்களா, பம்மல் கே சம்பந்தம்ல வர ஒரு ஸ்டெப் கூட தான் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கலையா? எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாயா மட்டும் கரெக்டா அவங்க கமலுக்கு மட்டும் தான் மெசேஜ் அனுப்புவாங்க, வேற யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. அவர் வீக்கெண்ட்ல வந்து சொல்லுவாரு, வாவ் அப்படியே அந்த கிளாசிக்கல்ல இருந்து அப்படியே அந்த டப்பாங்குத்து போனீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்கிறதுக்கு அவ்வளவு அருமையா இருந்தது அப்படிம்பாரு. ஏன்னா மாயா கவர் பண்ணிட்டாங்கல்ல கமல்ஹாசன், அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அவரை மட்டும் கவர் பண்ணா போதுங்க, வேற யாரையும் கவர் பண்ண தேவையில்ல. அவங்களோட அதுதாங்க, நீங்க மக்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், பிக் பாஸ் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், யாரும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஸ்பான்சர் கூட இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஒன்லி ஃபார் கமல் இம்ப்ரெஸ் பண்ணா நீங்க கப் வின் பண்ணலாம். ஆமா ராஜசேகர் ப்ரோ, உங்களுக்கு புரியலையா? நம்ம தான் ப்ரோ மானம் கட்டவங்க. நம்மளுக்கு மரியாதை இல்லைனா கூட திரும்ப இந்த ஷோவை பார்ப்போம். அதுதான் மக்கள் நம்மள தானே சொன்னாங்க. அதுதான், நம்ம எல்லாருமே மானம் கட்டவங்க தான். அது வந்து டவுட்டே வேண்டாம். சிரிச்சுக்கிட்டே எவ்வளவு வலிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இந்த ஷோ பாக்குறதா நம்ம ஒரு இது இருக்குல்ல, லைக் வந்து ஹோஸ்ட் வந்து மாயாவை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு, மாயா ஹோஸ்ட் இம்ப்ரெஸ் ட்ரை பண்றாங்க, இடையில மாட்டிட்டு நம்ம தான் முழிக்கிறோம். ப்ரோ நீங்க ஷோ வந்து விட முடியாமையா பாக்குறீங்க. நீங்க சொல்லுங்க உண்மையா, ஒரு அவர்ஷன்ல நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா, பிரதீப் உள்ள வந்துட மாட்டானா, இல்ல இது வெளியே போயிடாதுங்க, அப்படித்தானே பாத்துட்டு இருக்கீங்க. அது நானுங்க, எல்லாருமே அப்படிதாங்க. அப்படியா? சரி. ஆமா, மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அப்படிதான் பாக்குறோம். ஏதாவது அதுங்களுக்கு ஏதாவது நடக்காதா, இவன் எப்படியாவது உள்ள வந்துட மாட்டான், இந்த மாதிரியே ஓடிடுச்சு. இல்ல, இதுக்கு மேல குடுக்கறதுக்கு எவிடன்ஸ் இல்ல. எல்லாம் ரிவர்ஸ் பெல்ட் அடிச்சு குப்புறப்படுத்திட்டாங்க. இதுக்கு மேல எந்த எவிடன்ஸ் கொடுத்தாலும் யாரும் நம்ப போறதும் கிடையாது. அதுக்கு அது நம்பினா கூட ஹோஸ்ட் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அவர் யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாருங்க. அவர் ஃபினாலேல வந்து மாயாவுக்கு நீங்க கப்பு கொடுக்கலன்னா நான் வாக் அவுட் பண்ணுவேன்னு, அதான் நடக்க போகுது. இல்ல அநியாயம் என்ன தெரியுமா, ரவீனா எவ்வளவோ வந்து அக்யூஸ்ட் வேலை பார்த்துச்சு, ஆனா கடைசியில கரெக்டா இருக்கிற ஒரு விஷயத்துல பிடிச்சி கீழ்ச்சிட்டு இருக்காங்க. நான் நிறுத்த மாட்டேனே, நான் நிறுத்தவே மாட்டேன், வச்சு செகண்ட் ஃப்ரீயா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். யாரு மேலயும் ஒரு கருணையே வர மாட்டேங்குது. நேத்து கூட அது விஷ்ணு அழுவும் போது நல்லா அழுவு, அப்படிதான் தோணுது. யாரு இல்ல அப்படிதான் தோணுது. இல்லங்க, நம்ம தாங்க ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்கோம் உள்ள இருக்கிறவங்களோட. எல்லாம் ஏதாச்சும் அழுச்சுனா சாவுங்க, பண்ணுங்க, உங்களுக்கு தான் தேவை. அன்னைக்கு பாயா பாத்ரூம்ல உட்காந்துட்டு புலம்பிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்துச்சுல, நான் சத்தியமா சொல்றேன், டிவி வால்யூம் ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அவ்வளோ வெறியில பரவாயில்ல ப்ரோ, நான் கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாரு, பைத்தியம், எப்ப பாரு உட்காந்து இதைய பாத்துக்கிட்டு உட்காந்து கத்துறதுதான் வேலை, இப்படியே தான் என்ன சொன்னாரு. அந்த பொண்ணு அப்படி, அந்த பொண்ணு டிவில அழுதுட்டு இருக்கு. அவர் பார்க்கவே மாட்டாருங்க அவ்வளவா, இந்த சீசன் பார்க்கவே இல்ல, ஓகேங்களா. ஆனா அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு டிவில அழுவுது, எப்படி சிரிக்குது பாருங்க, நீ உட்காந்து முழுசா பாரு, அப்ப நீயே சொல்லுவ கைத்தட்டுவ அப்படின்னு. நான் எல்லாரும் அழுவும் போது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வரும். இந்த பிரதீப் வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய வீடியோ ப்ரூஃப்ஸ் போடுறோம், அது ஃபேக் அலிகேஷன் சொல்றோம், எல்லாமே இருக்கட்டும். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் பிரதீப் வந்து அந்த ஒரு டே எப்படி பாஸ் ஆயிருக்கும், எனக்கு அது யோசிச்சாலே எனக்கு என்னதான் இருந்தாலும் நம்மள எல்லாரும் எப்படி நினைச்சிருவாங்க, வெளியே எப்படி இருக்கும்னு தானே தோணிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்றோம், அதெல்லாம் அதை யோசிச்சாலே யார் மேலே எனக்கு கருணையே வரமாட்டேங்குது. இல்ல நீங்க அழும்போது அது நடக்குது. நீங்க யாராவது இங்க உள்ள ரெட் கார்டு தூக்குன யார் அழுதாலும், எனக்கு பிரதீப் அந்த கார்னர்ல உட்கார் வரல லாஸ்ட் எவிக்ட் ஆகும்போது, அந்த சீன் அப்படியே வந்து மண்டைக்குள்ள நிக்குது.
வர அந்த லைட்டா ஒரு கரிசனம் வர்றது கூட அடி அடி செத்து போகடான்னு சொல்லுது. ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆயிட்டேன் நான் அதுல. என்னால அது அந்த ஓரத்துல உட்காரும் போதெல்லாம் அவரோட கனவுகள்லாம் உடைஞ்சிருச்சு அப்படின்றதுதான் எனக்கு அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு மண்டைக்குள்ள. ஒரு மாதிரி பிடிக்கல. இல்ல எனக்கு அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. எனக்கு எப்படின்னா இதெல்லாம் நடந்ததா உனக்கு ஆகணும் அப்படின்னு தான் தோணுது. சரியா, வேற எதுவுமே தோண மாட்டேங்குது எனக்கு. எனக்குலாம் உட்காந்து புலம்புறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எப்போ அப்படியே தோணுது. மாயா உட்காந்து அழுகுது, ஓகே எஸ்ஓஎஸ் எஸ்ஓஎஸ் கத்தாங்களா, அதுக்கு வந்து ஆகணும் உனக்கு ஆகணும் அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு ஆக்சுவலி. மதன் பேசுங்க மதன். ஆலன் ப்ரோ, எனக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஒரு இதா தோணுச்சு. ஒரு ஷோ பார்க்காம வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டு போயிட்டாரு. வரவங்க எல்லாம் சாரின்னு கேட்டுட்டு இருக்காங்க 2-3 நாளா. என் கூட பார்த்தாலும் சாரி, எங்க போனாலும் சாரி தான். இந்த சாரி விட மாட்டேன்றானுங்க. இவர் ஷோவை பார்க்காம வந்து ஹோஸ்ட பண்ணிட்டு நம்மள மாற்றி விட்டு பார்க்கறவங்க எல்லாம் பைத்தியக்காரனாய் கூட்டாரு. மதன் ப்ரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவான், பண்ணிட்டு சாரி கேட்பான் அப்படின்னு சொன்ன வாங்க தானே இதுங்களா? ஆமா ஆமா, இப்ப திரும்பி சாரி கேட்டுறாங்க ப்ரோ. அதேதான் கடுப்பா இருக்கு. அதேதான். அதாவது எதெல்லாம் குறையா சொன்னாங்களோ அதெல்லாம் வரிசை இவங்களே பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதை கண்டுக்காம இவரும் விட்டுருவாங்க. இவ்வளோ நாள் 10 வாரம் பிக் பாஸ் இல்ல சொல்றது கேளுங்க. இப்ப பிக் பாஸ் சொன்ன சொல்ல வந்து நைட்டு ஃபுல்லா இது வரைக்கும் உட்காந்து மும்பியில் தான் குளிக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு என்ன கலெக்ட் பண்ணாலும் ஒன்னும் தெரியல. இது வரைக்கும் உண்டியில் தான் குளிக்கிட்டு இருக்கானுங்க. கடுப்பா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. வெட்டிக்கிளி டான்ஸ் பார்த்ததுல இருந்து கடுப்பா இருக்கு. பிரிக்கிறது வந்து பிபி ஒத்துப்பாரு நினைப்பீங்களா, இல்லனா இல்லன்னு வரா? இது கணக்குல சேர்க்க மாட்டாரு. அவர் ஒத்துக்கலன்னா என்ன, ஒத்துக்குன்னா என்ன, ஹோஸ்ட் வந்து ஒத்துக்குவாரு. யூஸே இல்ல ப்ரோ. ஹோஸ்ட் ஒத்துக்கல ப்ரோ. நாளைக்கு காலைல வந்து நீங்க கரெக்டா எழுதிடணும்னு சொல்லியிருக்காரு இப்ப பிபி. சரியா, இவன் நைட் உட்காந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போய் எழுதுறத பிபி அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காருல்ல. இது மட்டும் எப்படி ஃபேவரேட் பண்றது? கணக்கு போட்டு வச்சிருப்பாங்கல்ல உள்ள டீம், அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கணக்கு போட்டு வச்சிருப்பார்ல. அதை வச்சு சொன்னா உண்டு. அதான் சொன்னா உண்டு. எனக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்களோன்னு தோணுது எனக்கு இவங்கள மேலாம். ப்ரோ எனக்கு வந்து இவங்க மேல நம்பிக்கை இல்ல. சரியா ப்ரோ, ஆனா வந்து ரூல்ஸ் வந்து பிபி வந்து கரெக்டா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒண்ணாவது எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஹோஸ்ட் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. இல்ல அப்படியா? இதெல்லாம் பண்ணட்டும். இல்ல எனக்கு புரியல. இவங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி இந்த 10 வாரத்துல வந்து இவரு சொல்லாதது இந்த வாரம் சொல்றாரு பயங்கரமா. யாரு? பிக் பாஸ். இல்லங்க, இப்ப இன்னைக்கு அவர் கோவப்பட்டு தானே பேசியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைக்காக உண்மையா இருக்கணும்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு நாளைக்கு காலைல கரெக்டான நம்பர்ஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காரு. இவங்க மறுபடியும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் தனியா ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு காசை பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபடியும் இது அது அவங்க உள்ள உட்காந்து அங்க வெளில உட்காந்து பிரிச்சதை இப்ப உள்ள உட்காந்து பிரிக்கிறாங்க. அவ்வளவுதானே பண்றாங்க. இது எப்படி வந்து நீங்க டான்ஸுக்கு அப்ப கொடுத்ததுதான் இருக்குன்றாரு. நான் டிடிஎஃப் டாஸ்க்கா வச்சிருக்கிறது வந்து நீங்க இப்போ ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கொலை பண்ணா தப்புன்றாரு. சோ அப்படின்ற போது அவங்க என்ன இருந்துச்சோ அதான் கொண்டு வர பாக்கணும். எப்படி அப்ப டான்ஸ்ல யாருக்கு என்ன கையில கொடுத்தானோ அதான் கேட்கணும் அவங்க. இவங்க வந்து மொத்தமா வந்து ரவினா சொல்றது எனக்கு புரியாம இல்ல. அப்படிதான் பண்ணணும், அதான் கரெக்ட். ஓகேவா? நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா, இவர் வந்து பண்ணுவாரா இல்லையான்ட்டு. அவர் பண்ணணும், பண்ணாதான் கரெக்டா இருக்கும். பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்ற. எனக்கு இதுக்கு முன்னாடி இல்ல, ஆனா நாளைக்கு பண்ணுவாருன்னு தோணுது. அட போங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவாரு ப்ரோ. நீங்க வேற பிக் பாஸ் இல்லங்க, போங்கடான்னு சொல்லக்கூடாதுங்க. இது வந்து சும்மா டாஸ்க் கிடையாது, இது டிடிஎஃப். அது அவங்க நினைக்கவே இல்லையே. அவரை போங்கடான்னு சொல்லிட்டு தான் போறாரு பாருங்க பிக் பாஸ். அவர் தான் சொல்லிட்டாரு டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் பயங்கரமா உங்ககிட்டன்னு. ஷோ மஸ்ட் கோ ஆன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அதான் நம்ம ஷோ மஸ்ட் கோ. நம்ம ரமணா டயலாக் தான் இங்க எனக்கு வந்துச்சு. இல்ல ப்ரோ, இதேதான் நீ இப்பவே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான். ஷோ மஸ்ட் கோ ஆன்னு சொன்னாரு பாத்தீங்களா? முடிஞ்சு போச்சு அதுவே. இந்த நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. விஜயம் சொல்லுங்க. ராஜசேகர் எனக்கு முன்னாலே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ராஜசேகர் பேசுங்க ப்ளீஸ். ஓ விஜய் வர்மா சொல்லிட்டீங்க, அவங்க பேசிட்டு விட்டுங்க. நோ இஷ்யூ. ஓகே தேங்க்ஸ். எனக்கு என்னன்னா, இப்போ என்ன ரூல் பிரேக் நடந்தாலுமே பிக் பாஸ் வந்து
வாய்ஸ் ஓவர் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. இது வரைக்கும் அப்படி நம்ம எவ்வளவோ ரூல் பிரேக் பார்த்துருப்போம். ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க. எல்லாமே வீக்கெண்டில் தான் பேசுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து மாயா வந்து லாஸ்ட்டாக ஆடினதுனால அவங்க வந்து நான் மணி ட்ரேட் பண்ணல அந்த மாதிரி சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். லாஸ்ட்டாக நான் லைவ் ஆன் பண்ணும்போது கரெக்டாக அவங்க அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பண்ணலன்ன உடனே பூர்ணிமா பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க போல. ஸோ அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் வாய்ஸ் ஓவர் பண்ணாரா? அதான் என்னோட கொஸ்டின். நான் ஃபுல்லா பார்க்காதனால உங்ககிட்ட கேட்குறேன். ஆமா. ரூல்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாத்தையும் அதை உடைச்சு விட்டாங்க ரூல்ஸை. இப்போ பார்க்குற மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏற்கனவே அன்ஃபேரா போயிட்டு இருக்குன்ற மாதிரி தான் பேசுறாங்க. இல்ல ரூல் அன்ஃபேரா உடைச்சு போயிட்டு சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. ரூல் உடைச்சு இல்ல விட்டது யாரு? அது புள்ளி கேங்ல எல்லாருமே. புள்ளி கேங் மாயா பண்ணாங்களா? ஆமா. மெயின்ல மாயா கேளுங்க பண்ணல. அவங்களுக்கு ரவீனா கரெக்டா வந்து இதை சொல் ரவீனாவும் பூர்ணியும் தான். மாயா வந்து அது தப்பு, நான் மாட்டிப்பேன், வீக்கெண்ட்ல செஞ்சிருவாங்க, நான் மாட்டேன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்து விசித்ரா. உனக்கு 800 ரூபாய் கொடுத்தேன், என்ன 750ங்கிற அப்படின்னு சொன்ன போது மாயா பயந்துட்டு போய் இதில் வரல எதுக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு மெயின் புள்ளியார் சொல்லி போட்டது ரவீனா, அப்புறம் பூர்ணிமா. தாத்தா ரவீனா விதின் த ரூல்ஸ் தான் தாத்தா பண்ணாங்க. இல்லைங்க, அது தப்புங்க. அது அப்படி இல்ல எடுத்து ஒருத்தர் ரெண்டு அப்போ மிச்சவங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ரெண்டு பேர். அப்போ நானும் அடுத்தது எங்கள் வீட்டு ஆயா, காய்கறி விற்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவேன். அடுத்த தரம் போகிறப்ப தனியாக போக மாட்டேன்னு. இது என்ன ஷூட்டிங்கா கூட டச்சப் பாய்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு? இல்ல அவங்க வீக்கெண்ட்ல அவங்களால ஆர்கியூ பண்ண முடியும்ன்றேன். லைக் இட்ஸ் விதின் த ரூல்ஸ். ஏங்க அவங்க நாட்டு ரூலே வேறங்க. சைத்தனீஸ் நாட்டுல இருந்து வராங்க அவங்க. சாத்தனீஸ் நான் டச் பண்ண விக்ரம் நினைச்சேன் தாத்தா. ஏன் புரியல. சரி மக்களே, இப்போ எல்லாரும் வரிசையா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. மைக்ல ரொட்டேட் பண்ணும். ஒன்னொன்னா கேளுங்க. ஒரு கேள்வியை கேளுங்க. டக் டக்குன்னு கேளுங்க. தாத்தா பதில் சொல்லுவார். கேள்வி கேட்கறதுக்கு முன்னால ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன். ஆலன், அப்போ நான் அவ்வளோ நேரம் பேசினது வந்து நீங்க கேட்கல, இல்லைன்னா கேட்டும் நான் பேசினதுக்கு பதில் கருத்து அப்ப சொல்லல. இப்போ வந்து திருப்பியும் நீங்க ரவீனாங்கிறீங்க. ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் ஃபுல்லா கேட்டேன். கேட்டுட்டு ரவீனா விதின் த ரூல்ஸ்ன்னு நான் சொல்றேன். அது வந்து தப்புன்னு எத்திக்கலா நீங்க சொல்றீங்க. இந்த மொத்த ஷோவுமே எத்திக்கலா போகவே இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ வீக்கெண்ட்ல வந்து இதை வந்து அவர் கேள்வி கேட்டா, அது ஹோஸ்ட் வந்து கேள்வி கேட்டா கூட அவங்க வந்து வேற யார் மேலேயாவது பாம்பு போட்டுருவாங்க டமால்னு. ஏன்னா விதின் த ரூல்ஸ் விளையாடி இருக்காங்க. இப்ப மாயா மாட்டிக்க கூடாதுன்னு ஹோஸ்ட் நினைச்சா இதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணாம எடுத்துன்னு போயிடுவார். ஏங்க அவங்க கையில பிரம்மாஸ்திரம் இருக்குதுங்க. நான் அருணாக்கோடி பேசின போது நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க சார், அது ரொம்ப வல்கர் அப்படின்னு சொல்லிடும். ஸோ கமல் சார் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே ஓகே, இப்போ ராஜசேகர் கேன் யூ ஸ்டார்ட்? கேளுங்க. ஸோ இந்த ஆஃப்டர் நம்ம அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேவரட்டிசம், இந்த கேங், ஸோ இதெல்லாம் நல்லா பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா 2-3 மெம்பர்ஸ் மட்டும்தான். அந்த புள்ளி கேங் கூட யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த மணி ஒன்லி ஃபார் அந்த பூர்ணிமா தவிர ஐ திங்க். ஸோ அப்போனா இந்த ஃபேவரட்டிசம் இந்த கேங் இன்னும் இருக்கு. இந்த பி டீம் சொல்றவங்களே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இல்லைங்களா? தாத்தா உங்களுக்கு தான் நினைக்கிறேன். நீங்க அட்லீஸ்ட் மரியாதை போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு பிக் பாஸ் மேல. ஆனா இன்னைக்கு அவர் சொன்னது வந்து ஃபேவரட்டிசம், ஸ்ட்ராட்டஜி, ஷேரிங்கு எல்லா வார்த்தையும் சொன்னாரு. அதுல இருந்தே தெரிய வேணாமா ஐயா? இது கேள்வியா கேக்குறீங்க? யா தேங்க்ஸ். ஓகே மஞ்சு. நானா? ஓகே தாத்தா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ வந்து ரவீனா பண்ணது ஃபேவரட்டிசம் பிளஸ் ரூல் பிரேக், ஓகேங்களா? ஆனா வந்து மாயா, பூர்ணிமா வந்து ஃபுல் அமௌண்ட்டே வந்து விஜயவர்மாக்கு தானே கொடுத்தாங்க. அதுதாங்க ஃபர்ஸ்ட் வேர்டு ஷேரிங், அடுத்தது அது ஸ்ட்ராட்டஜி. புரியுதுங்களா? ஸ்ட்ராட்டஜின்ற பேர்ல ஷேரிங் பண்ணது தப்பு. இதை வந்து
ஃபவுல், இது வந்து நேர்மையாக விளையாடல, இது ரூலாக வந்து அவங்க நான் சொல்ல முடியாது கமல் சார்ட்டெல்லாம். ஏன்னா அதுக்கு தான் அந்த வேர்ட் ஷேரிங் யூஸ் பண்ணாங்க. நான் யாருக்கு வேணா இப்போ கொடுக்கலாம், என் இஷ்டம் அப்படின்னாங்களே. ஒருத்தருக்கே தூக்கி மணிக்கு கொடுக்கறது ஃபேவரட்டிசம். இதே மணி வந்து நான் அவங்கள அந்த வீட்டில் போடுறேன் அப்படின்னா பாருங்க, கேமஃபுல் பண்ணி நான் அவங்கள போடுறேன் அப்படின்னு ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ இவங்க பண்ணது என்ன? ஃபேவரட்டிசம் தானே. ஆமா. இப்போ வீக்கெண்ட்ல ரவீனாவை தானே கண்டிப்பா கேட்பாரு, மாயா கேட்க மாட்டார்ல? அவங்க இன்னைக்கு எவ்வளோ வல்கரா பேசிட்டாங்க. அவர் எதாவது கேட்டாருன்னா இன்னைக்கு பேசின மீனிங்கை வச்சு கமல் சாருக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக பேசணும் அவர். இன்னைக்கு அவங்க பேசுனதுக்கு பார்க்கலையே நீங்க பெட்ரூம்ல மேக்கப் பத்தி? எப்ப தாத்தா பேசுனாங்க? மணி அண்ட் ரவீனா பேசுனது தி மோஸ்ட் வல்கர் இன் ஆல் தி சீசன்ஸ். ஐயோ, பார்க்கலையே, மிஸ் பண்ணிட்டேனா? ஐயோ தாத்தா, ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டு எனக்கு வந்து காலம் இழுக்கணும் போல இருக்குன்றான். அதாவது மஷ்ரூம்ஸ் இழுக்கணும் போல இருக்குன்றான். அதுவே அவர் கேட்க மாட்டாரு. காளான் இழுக்கணும் போல இருக்குதா? ஆக்சுவலா shrooms is a type of drug. It's a psychedelic. நிக்சன் வந்து தம்பி, நான் வேற பயந்துட்டேன் இவ்வளவு பப்ளிக்கா சொல்றீங்களேன்ட்டு. சரி ஒன்று இல்ல, பட் லைக் சைக்கடெலிக்ஸ் வேணும்ன்ற லெவலுக்கு வந்து பேசுறான், ஓப்பனா பேசுறான். இப்போ நம்ம நிக்சன் தடவல் மன்னன். ஓகே, அப்படி இப்படி சொல்றான். எனக்கு வந்து புரியல. நம்ம ஊர்ல வந்து அதெல்லாம் இன்னும் லைக் ப்ரெவலண்டா ஆகல, இருக்கு சில ஏரியால இருக்கு. அவன் அதை வந்து ஓப்பனா இங்க சொல்றான். இந்த மாதிரி வந்து என்ன மார்க்கெட் தெரியுமா உங்களுக்கு? யூ ஓன்ட் பிலீவ். அந்த மாதிரி மணிரத்னம் புக் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து. கண்ணாடியில் முத்தமிட்டாள்னு படம் பேரு. ட்ரக் ஃப்ரீ கண்ணாடி மட்டும் தானா தாத்தா? வேற லெவல் தாத்தா நீங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு படம் நடிச்சாரு. அவர் இதெல்லாம் கேட்பாரா? அடுத்தது நிக்சன் தாங்க அதை சேர்க்கவே போறாரு. என்னங்க அவர் நீங்க? ட்ரெஸ் ஃப்ரீ சொசைட்டின்னு வேணா நடிப்பாரு. நீங்க என்ன ட்ரக் ஃப்ரீலாம் சொல்றீங்க? இல்ல தாத்தா, கமல் சார சொன்ன. அவரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு விக்ரம் படத்துல சொன்னாருல்ல, அப்புறம் லியோல வேற சொன்னாரு. இவன் என்னடா கமல் சாரா? ஐயோ இல்லம்மா நான் நிக்சன் சார சொன்னேம்மா. இல்ல, நிக்சன் சொன்னதை அவர் கேட்பாரான்னு கேக்குறேன். படத்துல மட்டும்தான் ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா? எது கண்ணாடியில் முத்தமிட்டால் நான் நடிக்கிறேன்னா? இல்ல தாத்தா, அவன் நிக்சன் கேட்டான்ல, இன்னைக்கு ட்ரக்ஸ் கேக்குறான் அவன். அதுக்கு சொல்றேன், கமல் கேட்பாரா வீக்கெண்ட்ல? அப்போ இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு கேட்டானா இது வரைக்கும் கொடுத்துருந்தாங்களான்னு நம்ம கேட்கணும். ஓகே மதன் கேளுங்க ப்ளீஸ். தாத்தா ஒன்றும் இல்லை, இப்படியே ஒயில்ட் கார்டை வச்சிருப்பாங்க, டிக்கெட் பின்னாடி யார் கொடுக்கணும் கரெக்டாக அவங்களே சூஸ் பண்ணி அதை அந்த பேரை சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக ஒன்று. செகண்ட் வந்து இன்னைக்கு பார்த்த பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு நீங்கள் பெஸ்ட் நினைக்கிறீங்க? ரெண்டு மட்டும் சிம்பிளாக. யாருக்கு கொடுக்க போறாங்கன்ட்டு டிசைட் பண்ணதுனால தான் இன்னைக்கு கன்ஃபியூஷன், திசையை மாத்துறாங்களேன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன சொல்லணும், இந்த பாயிண்ட் யாருக்குமே சேரல. எப்படி துணியெல்லாம் வந்து எனக்குன்னாரோ டஸ்ட்பின்ல போட்ட துணி, இந்த பாயிண்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை விடணும். இதே மாதிரி ஒழுங்கா விளையாடாம ரூல் பிரேக் பண்ணதுக்கு ஒரு நாள் முழுக்க முட்டி போட வச்சாரு தெலுங்குல. ஒரு நைட்ல சாப்பாடுலாம் தூக்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஏதாவது தரணும். ரொம்ப ஆனாலும் ரொம்ப ரொம்ப போத்தி வளர்த்து. அது இன்னொன்று, இவ்வளோ நாள் சொல்லலை, 11th வீக்கில் பிக் பாஸ் வந்து ஐம் வெரி வெரி டிசப்பாயிண்டட் சொல்கிறதெல்லாம் இட் இஸ் நாட் ஃபேர். ஆக்சுவலாக 16th வீக்கு 6 முறை உட்காந்து வீட்டில் யோசிச்சுட்டு சொல்லியிருக்கலாம். இது ரொம்ப அவசரப்பட்டுட்டார். இவ்வளோ ஏர்லியாக வரக்கூடாது ப்ரோக்ராமில். 15th வீக் அந்த கொண்டாட்டம் ஃபினாலே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்கலாம். ப்ரொமோல வந்து டிசப்பாயிண்டட் ப்ரொமோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம பேசுனது மாதிரியே இருந்துச்சு. அதான் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, அது என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல உள்ள, அதுல யாரு தி பெஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க? என்னது என்ன போட்டிருந்தாங்க உள்ள? இல்ல இன்னைக்கு போட்டாங்கல்ல கேரக்டர் செக்ஷன் போட்டாங்கல்ல. கேரக்டரா? அதானே ஆமாமா. பார்த்தேன். அது என்ன உங்களோட பெஸ்ட் சொல்லுங்க.
எனக்கு அர்ச்சனா வந்து கன்சிஸ்டண்டா இருந்துச்சு. தினேஷ் நல்லா இருந்துச்சு, கன்சிஸ்டண்டா அந்த கேரக்டரா இருந்தது. டான்ஸ்ல விசித்ரா மேம் சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் மாயா வந்து போடல 1 ஹவர்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த 3ஆம் பிறை இல்ல, வேற ஏதாவது படம் சொல்லுங்களேன். அ ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா ஐஸ்வர்யா ராய் இருந்தா, அந்த டான்ஸ் எப்படி ஆடுவாங்கன்னு ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. அ அதுக்கப்புறம் எங்க பூர்ணிமாவ தவிர ஐ திங்க் மிச்சவங்க எல்லாமே ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டிருந்தாங்கன்னு தோணுதுங்க. பூர்ணிமா காசுக்கு மட்டும் தான் போட்டாங்க. என்னது? இல்ல அந்த காசு எப்படி தெரியலன்னு அதுக்கு மட்டும் தான் போட்டாங்க. சொல்றேன் தம்பி கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி. இல்ல இல்ல ஏன்டா? ஓகே தீனா கொஸ்டின் கேளுங்க ப்ளீஸ். தாத்தா இன்னைக்கு கூல் சுரேஷ் பண்ண அந்த ஒரு எப்படி சொல்றது ஆக்டிங்கா என்னன்னு தெரியல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்க? பாருங்களேன், ஆக்டிங்கா என்னன்னு தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்காருன்னா பாருங்களேன். அவரு நம்மளெல்லாம் ஃபூல் பண்ற சுரேஷுங்க. இன்னிலிருந்து அவர் ஸ்விம்மிங் பூல் சுரேஷ்னு அழைக்கப்படுவார். ஏன்னா அவர் அழுததெல்லாம் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல சேர்த்தோன்னு வைங்க, அந்த கண்ணீரை பல ஜென்மத்துக்கு ஆகும். அந்த அளவுக்கு காஞ்ச கண்ணோட அவர் அழுகின்றது. அந்த காலத்து ஹீரோலாம் அழ தெரியலன்னா கையை தூக்கி கண்ணில் வச்சுட்டு அப்படியே பண்ணுவாங்க. ஒரு நெளிஞ்ச நெளிப்புலாம் வந்து நேத்து ராத்திரி எம்மா அந்த சாங்கை பின்னாடி போட்டு பாருங்களேன், சூப்பரா இருக்கும். புரியுது தாத்தா, புரியுது. என்ன தாத்தா நீங்க பாட்டு சுசுதன் பத்தி இப்படி பேசுறீங்க? என்னது? நீங்க பாட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சுசுதன் பத்தி இப்படி பேசுறீங்க. சுசுவா? சுசுதன், அதான் அவரோட கேரக்டர் பேரு. சுசுதன் யாரோட கேரக்டர் பேரு? மன்மதன். குசுதனா? சுசுதன். ஐயோ ராமச்சந்திரா ஓர்னி அம்மா. தாத்தா ஃபர்ஸ்ட் சீசன்ல இது பண்ணாங்க, பரணி எலிமினேட் பண்ணாங்க. ஏன் கூல் சுரேஷ் எலிமினேட் பண்ணல? ஏங்க அவங்களே பிச்சை எடுத்துன்னு காலில் விழுந்து கெஞ்சின்னு இருக்கிறாங்க. இந்த ஷோவை எப்படி நடத்துதுன்னு பாருங்க பிக் பாஸ். அதுலேயே தெரிஞ்சிட வேண்டாம், த ஷோ ஹேஸ் டு கோ அப்படின்னாரு. கரெக்டாக இட் ஹேஸ் டு கோ, மூடிட்டு போங்கன்னு நான் ஐ மீன் பூட்டை போட்டு. ஓகே ஹாரி ப்ளீஸ். ஹாரியால கேள்வி கேட்க முடியாது இப்போ. நிஜமா? ஐயோ ஏமா நான் சுசுதன் எதிர்பார்க்கலாம். எனக்கு அந்த பட்டனை மாத்தி மாத்தி அழுத்திக்கிட்டே இருந்தேன். ரொம்ப பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. நான் நிஜமாவே அதான் நினைச்சேன். ஆக்சுவலா கூல் சுரேஷ் பண்ண உடனே காலைல எழுந்தோடனே சும்மா சரி டிவி போட்டோன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துல அதான் வந்துச்சு. என்னடா மேலே ஏதோ ஏறிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு எவிட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா அவர் எவிட் பண்ணிடுவாங்க. ஸோ பயங்கர சேஞ்சஸ் இருக்க போதுன்னு நினைச்சேன். பார்த்தா கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு பெரிய வருத்தமா கமல் இருந்துச்சு. சார் வரத்துக்கு முன்னாடி அவரை அனுப்பிச்சிருந்தாங்க, வெளியில வைக்க கூடாதுங்க ரூல் பிரகாரம். அண்ட் அவருக்கு ஏவி போடுறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா அவரால் தான் போனார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. அவருக்கு ஏவி போடக்கூடாது, அவர் ஸ்டேஜில் கூப்பிடக்கூடாது, அவர் அப்படியே பிடிச்சி தள்ளணும். அதுவும் தனக்கு 2வது ஃபேமிலி இருக்குன்ற சீக்ரெட்டை வந்து மறைமுகமாக இவங்க சொல்லிட்டாங்கன்ற கோவத்தில் அவர் வந்து அதில் பயத்தில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இல்லை சீரியஸா, ஐயா சிரிக்காதையா, சீரியஸா சொல்றையா. விசித்ரா சொல்றாங்கல்ல, இல்ல எனக்கு புரியுது நீங்க சொல்றது. நீங்க சீரியஸ் சொல்லதான் சிரிப்பு வரும். ஐயோ அதுதான் எனக்கு உண்டாது வேற. சீரியஸா நீங்க சொல்ல மாட்டோம். ஐயோ சாரி. சரிங்க தாத்தா, வேற யாராவது கேள்வி தான் கேளுங்க, நான் திருப்பி வரேன். மனுஷன் உள்ள இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டா பதில் சொல்றாரு. வெளில அனுப்பணும், ஏவி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுன்னு சிரிக்கிறீங்க. சரி தாத்தா, எனக்கு ஆக்சுவலா ஒரு கேள்வி இருக்கு. இந்த அல்பனா இருக்காங்க இல்லையா,
அந்த அல்பனா வந்து அல்பனா வந்துட்டு அர்ச்சனா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. அல்பனா யாரு? என்ன தாத்தா எப்படி கேக்குறீங்க? அல்பனா நம்ம அனன்யா அசின் கேரக்டர். அல்பனா. ஆமா, அவங்க கல்பனா இல்ல, அல்பனாவா அவங்க. அதாங்க அது மாடர்னா அல்ப அப்படின்னாங்க யாரோ, அதுக்கு அதான் அல்பனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க அர்ச்சனா கிட்ட. இந்த மாதிரி எனக்கு ஓட்ஸே வராது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சொன்ன தமிழ்லயே சொல்லுங்க அத. ஏன்னா அத என்னால சொல்ல முடியாது. நீங்க அவங்க எப்படி தமிழ்ல அத சொல்ல முடியாது. அநியாயத்துக்கு பங்கம் பண்றீங்கயா? என்னால முடியாது. வேற யாராவது சொல்லுங்க. இல்லங்க எப்படி சொன்னாங்கன்னு நான் பார்க்கல, அதனால எப்படி சொன்னாங்கன்னு கேட்கல. பரவாயில்ல, ஆலன் நீங்க தான் தைரியமான ஆராய்ச்சி சொல்லுங்க ஆலன். இல்லங்க, மத்ததெல்லாம் சொல்லிடலாங்க, இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க வேற நடு அந்த பொண்ணுக்கு இங்கிலீஷ வர மாட்டேங்குது, தமிழ வர மாட்டேங்குது, சேர்ந்து பேசுது, எதோ சொல்லுதுங்க. ஆலன் நீங்க ஒரு தடவை வாட்ஸ்அப்ல வாங்க, நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். இந்த தமிழ் விஷயத்த நடந்தது, நீங்க உழுந்து சிரிப்பீங்க. பாக்கணும், காட்டுங்க. இல்ல சொல்ல முடியாது தாத்தா. எனக்கு ஒரு டவுட் தாத்தா, அந்த வெட்டிக்கிளி டான்ஸ் தான் பார்த்தேன். அதுல இருந்து வெட்டிக்கிளி டான்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆடினாங்க. 10 மணிக்கு மாயா ஒரு டான்ஸ் ஆனாங்க. அதுதான் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு என்னோட இதுல, நானே உழுந்து சிரிச்சிட்டேன். இல்ல லைவ்ல கீழ்பாக்குக்கு ஆடுற டான்ஸ் அப்படின்னு. முதல்ல எல்லாம் பரவாயில்ல, ரொம்ப எஃபெக்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூக்குலாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க ஆடினது பாவம் அவங்களுக்கு கேர் ஆயிடுச்சு. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் என்டர்டெயின்மெண்ட். இவர் போயிட்டு விஷ்ணு போய் என் நண்பிக்கு 600 ரூபாய் அப்படின்னு இவங்க போயிட்டு இந்த 50 ரூபான்னு கொடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு வருத்தம் இல்லைன்ட்டு. அப்புறம் ஐஸ்வர்யா ராய் மாதிரி கொண்ட போடுனா பின்னா அருக்காணி மாதிரி போடுறேன்னாங்க. சீரியஸாவே ஐஸ்வர்யா ராய வச்சு உருக்கினா இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. ஓகே சிவா கேளுங்க. சார் வணக்கம், சிவா சார். ஆக்சுவலாக இன்னைக்கு ஃபுல்லாக லைவ் பார்த்தேன். நீங்கள் மார்னிங்லேருந்து இத்தனை நாள் பிக் பாஸ் நடத்துனதுக்கு ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. ஆனால் கடைசியில் வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. லாஸ்ட் டான்ஸ் பார்த்தேன், ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன். அதோட முடிஞ்சு போச்சு, திரும்பி பழைய நிலைமை போயிட்டேன். ஓ மாயா டான்ஸா? பட் ஆக்சுவலா